எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அந்த தேர்தல் காலகட்டமாக இருக்கு. இதுல நம்ம ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில இருக்கோம். நெருக்கடியான நிலை அப்படிங்கிறது நிச்சயமா நாம் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதிகபட்ச மனத்தாங்களோடு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இந்த அமைச்சர்களோட நடவடிக்கைகள்ல பல இடங்கள்ல, அது குறிப்பா இந்த வேட்பாளர் தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த சங்கடங்கள் இருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்துல இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தி, அதாவது ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஒரு ஒற்றுமைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை உருவாக்கி இருந்தா அந்த கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற அளவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மிக வலிமையோடு இருக்கும். ஏன் நான் இதை வேதனையோடு குறிப்பிடுகிறேன் என்றால், இதுல நீங்க எல்லோருக்கும் தெரியும், அதிமுகவுடைய அந்த ஆரம்ப காலம் அப்படிங்கிறது 72 அந்த 77 அந்த காலகட்டங்கள்ல பூளவாடி சுகுமாரன் அப்படிங்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அந்த வீரபாண்டி தொகுதியில் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய உறவினர், அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பூளவாடி சுகுமாரனும் அவருடைய அப்பாவும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பூளவாடி சுகுமாரனுடைய சகோதரிக்கு விஜயலட்சுமிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது, அதாவது 84 அவங்க அதுக்கு முன்னாடியே கூட 80ல அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டார், 84ல் அவர் அமைச்சராக்கப்பட்டார். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்திலையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக உருவாக்கப்பட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்படுது. ஆனா KP முனுசாமி பார்த்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து தோல்வி அடைகிறாரு. அதற்கு அப்புறம் ராஜ்யசபா MP கொடுக்குறீங்க, 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள மறுபடியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். இது போல அந்த பல சங்கடங்கள் நமக்கு இருக்கு. ரெண்டாவது, இன்னொன்னு, நாம தேர்தல் காலகட்டங்களில் நம்ம பணியாற்றுகிறோம் என்றால் நம்முடைய கட்சி நம்மை பாதுகாக்கும். நமக்கு ஒன்றும் சொந்த விரோதங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த இயக்கத்துக்காக நம்முடைய உழைப்பை நம்ம செலுத்துகிறோம். அப்படி செலுத்துகிற பொழுது மாற்று கட்சியினரை நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களோ செய்கிற செயல்பாடுகளோ அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த வருத்தம் அப்படிங்கிறது அது நம்ம மீது தாக்குதலாக அது வரலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்றேன். இப்ப பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்னதுக்கு காரணம் என்ன? அது என்ன, எனக்கும் பிஜேபிக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றோம்? சொன்னதற்கு அடிப்படை 2014 தேர்தல்ல அம்மா அவர்கள் பொதுக்குழுவுல நாம் முடிவு செய்து, அம்மா அவர்கள் மோடியா லேடியா, குஜராத்தை சேர்ந்த இந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று அதிமுக கொள்கையாக பிரகடனப்படுத்தி மோடிக்கு எதிரான இயக்கமாக அதிமுகவை நிலைநிறுத்தினார். 2016 என்ன நடந்தது? அதே போல அந்த பிஜேபி எல்லாம் இல்லாத ஒரு கூட்டணியே இல்லாத தனித்து களம் காண்கிற வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கினார். அம்மா அவர்கள் மருத்துவமனையில இருந்த பொழுது, நான் இதை பல தொலைக்காட்சிகளிலேயே கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் நேரடியாக பார்த்தார். ஒரு விமானத்தையே கொடுத்து அதை அப்படியே ஒரு 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 மருத்துவமனையை போல மாற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று புரட்சி தலைவர் அவர்கள் மேலும் 3 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆளுகிற அளவுக்கு அவரது உடல் நலத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பு தேடினார்கள். ஆனால் நண்பர் என்று சொல்லிக் கொள்கிற திரு பிரதமர் மோடி அவர்கள் அம்மாவை கூட பார்க்கல. பெரிய அளவுல ஒரு மருத்துவ உதவிகள் செய்தார்களா என்பது எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. அப்ப அம்மா அவர்கள் அடித்தளமிட்ட அதிமுக பொதுக்குழுவால் முடிவு செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு நான் சொல்றது எந்த விதத்துல தப்பாகும்? நான் அதை சொன்னதே இந்த கட்சி நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா இது என்னன்னா, இவர்களே எடப்பாடியே எட்டப்பனாக இருப்பான் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்?
நீங்க அதுக்கு எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற எட்டப்பன் வந்து நம்ம என்ன அதிமுக கட்சி விட்டு நீக்கிறோம். நீங்க வந்து அதிமுக கட்சிக்கு நான் எதிராக செயல்பட்டு இருக்கிறேன், கருத்து சொன்னேன் என்று நீங்கள் வந்து என்ன நீக்கி இருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கொள்வேன். நான் எந்த காலத்திலும் இப்படி செய்யறது இல்லை, செஞ்சது இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டதற்கு நீங்க அதிமுக விட்டு நீக்கிறீங்க. அப்ப அதிமுகவுடைய கொள்கை என்ன? அப்ப அம்மா செய்தது தவறா? நான் ஏன் இதுக்காக சொல்றேன்னா, நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில சொன்னாங்க, அதாவது கட்சிக்காரர்கள் அந்த தேர்தல் காலங்கள்ல அந்த பூத்துல வேலை செய்யறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த கட்சி நம்மை பாதுகாக்கும் என்கிற அளவுல நாம களமிறங்கி ஏதேனும் இவர்களை நம்பி செஞ்சா அந்த கட்சி நம்ம பாதுகாப்புக்கு வருமா அப்படிங்கிறது இன்றைய நிலையில வந்து அது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக நாம் எல்லோரும் இரட்டையிலைக்கு தான் வாக்களிப்போம், இரட்டையிலை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த 5 துரோகிகளுக்கு அவர்கள் மனம் திருந்த வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்க முடியும். வேற என்ன நினைக்க முடியும்? நீங்க இப்ப இதே பாத்தீங்கன்னா சைத துரைசாமி பேசியிருப்பார். நேற்று சென்ற ஜூம் மீட்டிங்ல கூட ஒருத்தர் இங்க பேசும் பொழுது சொன்னார். சைத துரைசாமி என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சியை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆடிட்டர் குருமூர்த்தி வழிகாட்டுதல் அவர் வந்து செயல்படுறார். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் சொன்ன பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு எம்ஜிஆராக பரிணமிப்பார் அப்படின்னு சொல்லி நான் ரஜினிகாந்தை ஆதரிப்பேன் பகிரங்கமாக அறிக்கை விட்டார். ஆனால் அந்த காலத்துல நான் பேசுகிற பொழுது ரஜினிகாந்த் அவர்களையும் எதிர்த்து தான் பேசணும். ஏன்னா நம்மை பொறுத்தவரை எம்ஜிஆர், அம்மா, இரட்டலை சின்னம், அதிமுக, 1.5 கோடி தொண்டர்கள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மிக வலிமையான இயக்கமாக இருக்க வேண்டும், என்றென்றைக்கும் தமிழ்நாட்டை ஆளுகிற இயக்கமாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர்வால் ஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிற இந்த தொண்டர்கள் வலிமையோடு பாதுகாப்போடு விளங்க வேண்டும் என்கிற அந்த ஒரே கருத்தோட தானே வந்து நம்ம வந்து பயணிக்கிறோம். இந்த அளவுல இந்த தேர்தல் களம் என்பது வந்து இருக்கு. இதுல எல்லோருக்குமே பேசுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். உங்க கருத்துக்களை நீங்க சுதந்திரமாக சொல்லலாம். இதுல வந்து நம்முடைய செயல்பாடுகள் என்பது வந்து அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி மனம் சோர்ந்து விடாமல் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்களால கூடி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, கொடி பிடிக்கிற தொண்டர்களுக்கு உரிய மரியாதை, ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மால வந்து உருவாக்க முடியும். காலை வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நான் திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி செல்வராஜுக்கு போன டைம் செல்வராஜ் அண்ணனுக்கு கொடுத்தாங்க, இந்த தடவை செல்வராஜ் அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. எதிர கொடுத்தது வந்து அவர் ஒன்றிய கவுன்சிலா இருந்தாரு, புதுசா டிஎம்கேக்கும் முத்திரைய சமூகத்துக்கு 2 பேருமே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஊருக்கு நல்லா கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அப்புறம் சிவபதிக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க முஸ்லீம், நேற்று இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கறவங்க, இந்த கேட்கிற தொண்டர்களும் சரி, பெரிய விஐபி யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த மாதிரி கொடி பிடிச்சிக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து உயிர் போட உச்சகட்டத்துல இருக்கிறோம். ஜெயிச்சாதான் நமக்கு வந்து வாழ்வு. அப்படிங்கும் போது நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். எல்லா தொண்டர்களும் சரி, எல்லா ஏடிஎம்கே எல்லா நிர்வாகிகளும் எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சுட்டு அப்புறம் எதா இருந்தாலும் கொடியை பிடிப்போம், எதா இருந்தாலும் பண்ணலாம். அம்மா இருந்தா அந்த தவறுலாம் நடந்திருக்காது, கரெக்டான கேண்டிடேட் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவர் வந்து எடப்பாடி வந்து இப்போ முதல் முறையாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கலாம், இல்லை எதுவும் வேற சூழ்ச்சியாகவும் இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க மனநிலைக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால வந்து தயவு செய்து யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கணும். எது சூழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்றீங்க? யாருடைய சூழ்ச்சியா இருக்கலாம்? எது சூழ்ச்சியா இருக்கலாம்? ஒருத்தர் சொந்தக்காரா இருக்கலாம், ஒருத்தர் ஒரு பக்கம் டெண்டர் கொள்ளை அடிச்சதுல கொஞ்சம் கமிஷன் அதிகமா கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் கொடுக்காம கொஞ்சம் கம்மியா அடிச்சிருக்கலாம், அந்த பக்கம் அவரு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கலாம். எல்லாம் சூழ்ச்சினா எல்லாமே தான் சார், ஒன்னும் இது அதுன்னு சொல்லவே முடியாது. விஜய் பாஸ்கருக்கு வந்து அமைச்சர் விஜய் பாஸ்கருக்கு கொடுக்கல, அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து நான் எல்லாத்துக்கும் நான் ஒரு 400 கோடி எங்க அப்பாலாம் கொடுக்காம விட்டாங்கன்னு சொல்றீங்க.
என்னன்னு விஜயபாஸ்கருக்கு கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க, யாரு? இது சார், விராலிமலை சார், அமைச்சர். அவர் நிக்கிறாரு, அவருக்கு ஒண்ணும் கொடுக்காமையே இல்லையே. ஏங்க அவரு பயங்கர செல்வாக்கா இருக்காருங்க. எடப்பாடி அவரு பயங்கர அன்போட இருக்காரு. அவரு பீலா ராஜேஷ் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த டிஜிபி ராஜேஷ் தாஸ வந்து ஸ்பெஷல் டிஜிபியா போட்டாங்க. எடப்பாடி வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிற அந்த தைரியத்துலதான் அவர் வந்து ஒரு பெண் எஸ்பி உடைய பாலியல் அத்துமீறல் செய்யறாங்க. அதனால பல இடங்கள்ல பெண்கள் வாக்கு நமக்கு பாதிக்கிற சூழ்நிலையில இருக்குது. அப்ப விஜயபாஸ்கருக்கு எங்க சீட் இல்லைனாங்க? நீங்க சொல்ற தகவல் தவறா இருக்கு. இல்ல எல்லாம் ஊர்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதான் சார். சரிங்க சார், அது தப்பு. சரிங்கண்ணே. அதெல்லாம் வந்து எல்லாமே அதாவது சரியோ தவறோ சீட்டு கொடுத்தது தவறுன்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா சார், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். கண்டிப்பா. அதுக்கு அதான் நானும் சொல்ல வரேன். யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நடக்கிறது நல்லதாக நடந்து நம்ம நல்லபடியா வெற்றி பெறுவோம். அப்புறமே எல்லாத்தையும் பண்ணி நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம். ஏன்னா நம்ம இப்ப அடிச்சு கிடந்தா எதிர்க்கு நமக்கு வந்து இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுங்க. அதனால வந்து நீங்க சொன்னீங்க இடையில முன்னூறுல சொன்னீங்க, இந்த தொண்டர்கள்லாம் போய் இந்த பெட்டி அனுப்புற வச்சும் ஓட்டு பூத்துல இருக்கிற வச்சும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்க. எங்க அப்பா எல்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பெட்டியா வண்டியில ஏத்தி அனுப்பிவிட்டு தான் வருவாரு. அப்பா வந்து பிஎஸ்சி மேக்ஸுங்க ராஜேந்திரன். அப்பையில இருந்து ஏடிபிகள் தான் இருக்காரு. ஒன்னும் ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. இப்ப சின்ன ஊர்ல சின்ன போட்டு தான் இருக்காரு. நான் இன்னைக்கு கம்பெனி லீவுனால நான் போகல, கம்பெனி வேலை இருக்கிறதுனால போகல. இல்லைன்னா நானும் சின்ன போட தான் போயிருப்பேன். அதனால வந்துங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது. என்ன பண்றதுங்க? அதனால வந்து நீங்க வந்து எல்லாம் தயவு செய்து நிறைய டெண்டர்ல எல்லாம் வந்து ஒருத்தர் நிறைய பண்ணிருப்பாரு, ஒருத்தர் பண்ணாம இருந்திருப்பாரு அப்படின்னு. எம்ஜிஆர் அது என்ன எதை குறிப்பிடுறீங்க? அதை ஆமா சார், ஒரு பாலம் போட்டாங்க. இப்ப இடையில கூட காமிச்சாங்க, பாலம் கட்டி 3 மாசம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எங்க ஊர்ல வந்து ஏரிக்கு தண்ணி வர ஆத்தெல்லாம் எல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானுங்க அந்த வயக்காட்டுக்காரங்க எல்லாம். ஆனா வந்து அந்த பாலம் கட்டினதுக்கு டெண்டர் விட்டது யாரு, திறந்து வச்சது யாரு? எல்லாம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தான் சார். யாருன்னு சார் பாலம் கட்டுற துறை எதுல வந்து டெண்டர் விடுறது எந்த துறை, திறந்து வச்சது எந்த துறை? அது நான் அந்த அளவுக்கு விரிவா போகல சார். விரிவா போனா என்ன வண்டி விட்டு கொண்டு போடுவாங்க சார். அதனால சார் நான் அந்த அளவுக்கு நீங்க பேச மாதிரி நான் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நாம் எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவங்க, அம்மாவை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவங்க, இரட்டை இலையை தாங்கி தூக்கி பிடிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனால நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த சில மன நோயாளிகள், அந்த ஊழல்வாதிகள், இவங்க கையில வந்து இது மாட்டிக்க கூடாது அப்படிங்கறது மட்டும்தான். மற்ற நேரத்துல வந்து ஒரு போராடுகிற தொண்டர்களுக்கு நாம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். நான் ஏன் உதாரணம் சொல்லி சொன்னேன்னா, அம்மா சொன்னாங்க பிஜேபி எதிர்த்து செய்யணும்னு. ஒருத்தன் கேள்வி கேட்கறான், பதில் சொல்றோம். உடனே நம்ம எட்டப்பன் உடனே என்னைய கட்சி விட்டு நீக்குவோம் நம்ம ஆதரிக்கிற ஆளுக்கு சீட்டு கொடுக்குறான். சார் நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏ இருக்கீங்க, எம்பியா இருக்கீங்க, நல்லா செல்வாக்கா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த நிலைமை நானா வந்து பிச்சைக்காரன் சார், அடிபட்ட தொண்டனோட பிச்சைக்காரன் சார். என்னெல்லாம் நடக்கும்போது எர்மனஸ்க்காக நசிவிட்டு போயிடுவாங்க சார். நான் சார் எங்க சார் பேசுறேன், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, வேலூர் தொகுதியில இருந்து பேசுறேன் சார், ஆனந்த் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்க கேண்டிடேட் தான் வின் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் வேலூர்ல. எஸ்ஆர்கே அப்புன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டத்துல என்னோட கணக்கு பிரகாரம், இங்க பொதுமக்களோட கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா, இருக்கிற இத்தனை தொகுதியில இந்த ஒரு கான்ஸ்டியூன்சி மட்டும் தான் ஏடிஎம்கே வரும். ஏன்னா இவர் வந்து டிஎம்கே சீஃபா இருக்கிற துரைமுருகனுக்கே 2 முறை டஃப் சப்போர்ட் கொடுத்தவர். போன எலெக்ஷனுக்கு முன் எலெக்ஷன்ல 2600 ஓட்டுல தான் இவர் தோத்தாரு. காட்பாடி தொகுதினாலே துரைமுருகன் அவர்களும் தான் எழுதி வச்சது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் அங்க டெஃபிட் பண்ண யாரும் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஆப்போனண்டா அவருக்கு டஃப் கொடுத்தவர் எஸ்ஆர்கே அப்பு. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, அவரை மாத்தி வேலூர் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல டெசிஷன். அவர் வேலூர் மாவட்டத்துல இருக்கிற கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இது மட்டும் இவர் கண்டிப்பா ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. இல்ல, நம்ம எங்கெல்லாம் நல்ல வேட்பாளர்கள், தொண்டர்களுக்கு இவர் தொண்டர்களை தாங்கி பிடிக்கிறவர்கள், தொண்டர்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள், நாளை தொண்டர்களால இந்த
தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வருகிற பொழுது தொண்டர்கள் பக்கம் நிக்கிறவங்க யாரோ அவர்கள் வெற்றிக்கு நம்ம உழைக்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா இந்த SRK அப்புன்ற கேண்டிடேட் வந்து 34 வயசுல முதல் முறையா துரைமுருகன் எடுத்து 2600 ஓட்டுல தோக்குறாரு 2011. அது வந்து மிகப்பெரிய சாதனை வேலூர் மாவட்டத்துல. அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல நான் எல்லா மாவட்டங்கள்ல இருந்து நிறைய நம்ம தொடர்புல வரும்போது கேட்டா ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சா இந்த தொகுதி ஜெயிக்கலானே அப்படிங்கிறாங்க. ஒரு மாவட்டத்துல கூட அண்ணே வந்து 10 தொகுதி இருக்குது, இதுல வந்து இது 1-2 தான் கஷ்டம்னே, மிச்சம் எல்லாம் வந்துருன்னு எங்கேயும் சொல்லல. சொல்றவங்க எல்லாமே அண்ணே ஜெயிச்சா இந்த ஒரு தொகுதி ஜெயிக்கலானே அந்த அளவுக்கு தான் வந்து சொல்றாங்க. அதுல இன்னும் என்னன்னா, இப்ப வேலூர்னாலே வந்து இங்க DMK தான் இப்போ அதிகமா சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா துரைமுருகன் தான் அதுக்கு ஹெட்டே வந்து. எங்களுக்கு ஜனங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரும் இப்போ நம்ம சிட்டிங் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா இருக்கிற KC வீரமணி இருக்காருங்களே, இவங்க வந்து தே ஆர் வந்து ஈக்குவல். அதாவது இந்த பக்கமும் ஒண்ணு அந்த பக்கமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்லிக்கலாம். 2 பேருமே வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு தே ஆர் ஈக்குவல் டு தேர் லிவிங். 2 பேருக்குள்ள அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றீங்க, அது பகிரங்கமா சொல்லுங்க. அதுல என்ன வந்து பிராங்கா சொல்லணும்னா 2 பேரும் மாமா மச்சான் மாமா மாப்பிள்ளன்னு பேசிக்கிறாங்க. அதான் உண்மை. சொந்தக்காரங்களா கூட இருக்காங்கல்ல. இல்ல சொந்தம் இல்ல, பட் சமூக ரீதியா தே ஆர் சேம். அது நிலோஃபர் கபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அமைச்சரா இருக்கிற பொழுது சொல்லி இருக்கலாம்ல, சீட் கொடுக்காததுக்கு அப்புறம் தானே சொல்றாங்க. மனுஷனோட இயல்பே வந்து நமக்கு கிடைக்காத வெளிப்படுத்தும் போது தான் சார் அந்த ஆதங்கம் வெளியே வரும். கிடைச்சிச்சுன்னா யாரும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுதான். அப்ப என்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு குரல் கொடுக்கறவங்க எல்லாம் சபாஸ் நல்லா இருக்குது, நீங்க போய் பாத்தீங்கன்னா நாங்க அமைதியா இருந்து பலன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா அங்க நிலோஃபர் கபில் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு அதிகம். அவங்கள தவிர்த்து அவங்களோட மக்கள் தவிர்த்து யாரும் அங்க ஜெயிக்க முடியாது. அங்க வர்றது கஷ்டம். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடாச்சலம் முன்னாடி எக்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எங்கேயோ அங்க தப்பு நடக்குது, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. அவர் வந்து பகிரங்கமா 2 அமைச்சர் மேல புகாரே கொடுக்குறாரு. இப்படி கொடுத்துட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, நான் கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன்னு அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. வெளிப்படையா வந்து 2 மினிஸ்டர் மேல அவங்கனாலதான் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னும் போது அவர் அப்பவும் சொல்றாரு, சீட்டு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் நிலைநாட்டி நிக்கணும்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கேண்டிடேட் அதுதாங்க அதிமுகவினுடைய பலம். இதுல மதுரையில பாத்தீங்கன்னா டாக்டர் சரவணன்ங்கிறவரு திமுக சீட்டு கொடுக்கல, உடனே பிஜேபிக்கு போறாருன்னு ஏதோ நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட தொண்டனுடைய பலமே என்னன்னா, எந்த காலகட்டத்திலும் இன்னைக்கு கூட 5 பேர் டாக்டர் லட்சுமணன், தங்க தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அம்மா மறைவுக்கு பிறகு இப்ப 2017க்கு அப்புறம் ராஜ கண்ணப்பன், இன்னொன்னு யாரோ ஒரு 5-6 பேர் வந்து மார்க்கண்டேயன், இவங்க எல்லாம் வந்து 2018க்கு பிறகு சேர்ந்து உடனே அங்க சீட் வாங்கினவங்க. ஆனா யாருமே விருப்பப்பட்டு அவங்க திமுகவுக்கு போகல. இவங்களே நீங்க தங்கத்தமிழ் செல்வன் எல்லோருமே இந்த 5 பேருமே அதிமுக சேர்த்துக்க சொல்லி வந்தாங்க. ராஜகண்ணப்பனை தவிர மற்றவர்கள் அதிமுக சேர்த்துக்க சொல்லி வந்தாங்க. நாங்க அதிமுக சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி OPS EPS சொன்னதுனால மட்டுமே வேற வழி இல்லாம திமுகவுக்கு போனாங்க. நான் நினைச்சிருந்தா இவங்க மாதிரி வந்து நானும் போய் ஏதோ ஒரு சீட்டை வாங்கி இன்னைக்கு நின்றுக்கலாம்ல. நம்ம வந்து என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில அதிமுக தொண்டர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல இந்த கட்சி தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா இந்த கட்சிக்கு வந்தோம், இல்ல பன்னீர்செல்வத்தை பார்த்து வந்தோமா, எம்ஜிஆர் பார்த்து வந்தோம், எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டோம். எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு நாம் முடிந்தவரை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பணியைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம விருகம்பாக்கம் தொகுதி மெட்ராஸ்ல சார் சென்னையில அந்த இடத்துல இருக்க சிட்டிங் எம்எல்ஏ விருகை ரவிக்கு மறுபடியும் சீட் கொடுத்திருக்காங்க. அதுல ஆப்போனண்டா நின்னு தோக்குறவர் இந்த வாட்டி சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வெளியிடுறாரு. என்னன்னா, வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவங்க பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க டிஎம்கேல. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் அவங்க ஏடிஎம்கேல தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் காலத்துல எப்படி செய்வாங்கன்னா, ஒரு தொகுதியில 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரையும் கூப்பிடுவாங்க. 10 பேரையும் உட்கார வச்சு, ஏப்பா ஒற்றுமையா வேலை செய்யணும், நீங்களே உங்களுக்குள்ள முடிவு பண்ணி யாருக்கு இதுன்னு சொல்லுங்கன்னா அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த முறை நான் இருக்கிறேனே,
நீங்க வந்து எம்பி வரையில நில்லுங்க, நீங்க வந்து கவுன்சிலர் இதுக்கு வரையில நில்லுங்க, நீங்க நகராட்சியில வரையில வந்து நில்லுங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்து போய் ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த அதிருப்திங்கிறது வெளியில வராது. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல வேட்பாளர் தேர்வுக்கு நடந்த நடைமுறைகள். கிளைகள்ல இருந்து பரிந்துரைகள் வந்து இருக்கும். அதுதான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்த நடைமுறைகள். இவ்வளவு குழப்பங்கள். ஏன்னா அதிமுகல தலைமைக்கு கட்டுப்படுகிற தொண்டர்கள் அதிகம். அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை எதிர்த்து பெரிய அளவுல போர்க்கொடிகள் வந்து இருக்காது. இன்றைக்கு இருப்பதற்கு அதிருப்தியில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இவங்க அந்த வேட்பாளர் தேர்வு 8500 பேர்த்துக்கு 8 மணி நேரத்துல நடத்தினாங்க. எப்படி? ஆமா. அது ஒண்ணு. எல்லாம் 2வது ஒரு இப்போ 500 பேர் ஒரு ஹால்ல கூப்பிட்டு ஆட்டு மந்தைகளாட்டு உட்கார சொல்லி, அறிவிக்கிற வேட்பாளருக்கு நீங்க எல்லாரும் வேலை செய்யணும், போயிட்டு வாங்க. வெளியில வரும்பொழுது எல்லாம் என்ன சொல்றாங்க, இதை சொல்றதுக்கு எங்களை எதுக்கு எங்க வர சொன்ன? அது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கலாம்ல. அந்த அதிருப்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இதுல சீட்டு கிடைக்காதவங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வாய்ப்பு கொடுக்கப்படணும். பாதி மாவட்டத்துக்கு உள்ளாட்சி தேர்தலே முடிஞ்சிருச்சுப்பா. அதே அவருக்கு வந்து தெரியல. பாதி மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு. இது நடக்காம இருக்கிறது வந்து நகராட்சி மாநகராட்சி பகுதிகளும் அந்த வடக்க இருக்கிற ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான். இப்போ வேலூர்லாம் நடக்கல சார். வேலூர்ல வந்து எலெக்ஷனே நடக்கல. மாநகராட்சி எலெக்ஷன் நடக்கல. 2வது ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம இப்ப கேபி முனுசாமி ஐயா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. தோக்குறாரு. மறுபடியும் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுறாரு. அவருக்கு தெரியும் நான் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க போறாருன்னு அவருக்கு தெரியும். இல்ல உறுதியாக தோக்க போறாருங்கிறது அவருக்கு தெரியும். இல்ல சார், அவர் நிக்க போறாருன்னு தெரிஞ்சா அந்த ராஜ்யசபா சீட்டை வேற யாராவது ஒரு நல்ல கேண்டிடேட் கொடுத்தோம்னா நம்மளோட வாய்ஸ் அங்க பதிவு பண்றதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் நமக்கு. அந்த விஷயத்துல அவங்க தப்பு பண்றாங்க. ஏன்னா இப்போ அந்த கூட்டணி முடிவுல கூட தேமுதிக பகிரங்கமா சொல்றாங்க இவர் வந்து பாமகக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இது அம்மா காலத்திலேயே அதனாலதான் அவர் அமைச்சரவையில இருந்து நீக்கினாங்க. ஆமா சார். இப்போ அந்த விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணல. இப்போ ஒருத்தருக்கே 3 வாட்டி போட்டியிட குடுக்குறாங்கன்னா அடுத்தவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? 1.5 கோடி தொண்டர்ன்னு சொல்லும்போது அந்த 1.5 கோடி தொண்டனுக்கு வந்து ஒரே ஒருத்தர் 3 எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா அவரு தானே 3 பேரோட இடத்த பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இது அம்மா காலத்துல நடக்குமா? அடுத்த நாள் காலையில இவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அடுத்த நாள் காலையில அந்த போஸ்டிங்ல அவர் இருக்கவே மாட்டார். அப்படி நீக்கப்பட்டவர் தான் அவர். அமைச்சர் பதவியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் ஆதரவாக செயல்படுகிறார். அதிமுக இருந்துட்டு அன்புமணி வெற்றிக்கு பாடுபடுகிறார்னு சொன்ன உடனேதான் அவர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அவர் நீக்கப்பட்டார். இப்ப அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கூட அவர் கொடுக்கல பாத்தீங்களா? இவங்க கொடுத்தாங்களா? இப்ப ஏடிஎம்கே நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பகிரமா ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கிறாங்கன்னா நம்ம பதில் கொடுப்போம். ஆனா இவர் மேல தேமுதிக வச்ச குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பதில் அவர் கொடுக்கல. இத்தனைக்கும் அவர் வந்து துணை ஒருங்கிணைப்பு அவர்தான் என்கிட்ட கேட்டார். நீங்க பத்திரிகையாளர் இதுல பாத்திருப்பீங்க. நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, கட்சியில சேர்க்கிறத பத்தி அந்த வார்த்தை சொன்னாரு அவர். நீ யாரையா என்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்கறதுக்கு? உனக்கு யார் முதல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? நான் 2வது நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒரு கேபி முனுசாமி கிட்ட போய் நான் மன்னிப்பு கடிதம் அப்ப கேபி முனுசாமி அதாவது அந்த தொகுதியில சமரசம் டாக்டர் கோ சமரசம்ங்கிறவர் தான் புரட்சி தலைவர் காலத்துல இவருடைய தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு இன்னைக்கு வந்து 85, 87, 88 வயசு இருக்கும் டாக்டர் சமரசத்துக்கு. அவர் புரட்சி தலைவருக்கு மிகுந்த நெருக்கமானவர். அதற்கு பிறகு முனுசாமியோட மச்சான் ஒருத்தர் அதிமுக ஒரு ஒன்றிய பொறுப்புல இருந்தார். அதற்கு பிறகுதான் கேபி முனுசாமி வந்து கட்சிக்கே வந்து வர்றாரு. இவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கன்னு. எதுக்காக நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும்? நீங்க அப்ப அம்மாட்டில மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்கணும். ஏன்னா எதுக்காக அம்மா வந்து மோடியா லேடியான்னு சொல்லி பேசினாங்க? எதுக்காக வந்து 2016ல வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க? அதுக்கு பிறகு ஏதேனும் பொதுக்குழுவுல அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு நாம் பொதுக்குழுவுல பாரதிய ஜனதா கட்சியோடு தான் நம்ம கூட்டணி வைத்து செயல்படுகிற போகிறோம். அது நம்முடைய கூட்டணி கட்சி. அவர்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட போகிறோம். எங்கேயாவது முடிவுகள் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரேனும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி, அவர்களோடு நம்ம இணைந்து செயல்பட போகிறோம், அவர்களை ஆதரிக்கணும், அவர்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா இப்ப எந்த டிவிக்கும் அந்த இவங்க யாரும் போறதே கிடையாது. அந்த பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து யாரும் செய்தி தொடர்பாளர்கள் போறதே இல்லை. எல்லாம் புலம்புறான். அதாவது நான் என்னோட இதுல இருந்து எல்லாத்துக்கும் பயம். என்ன பேசுறதுனே தெரியலீங்க, யாருகிட்ட கேட்டு பேசுறதுனே தெரியல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் முக்கியமா கடைசியா ஒரே ஒரு பதிவு சார். இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நம்ம சிஎம்ஓ இல்ல ஜெயக்குமார் சார் யாரோ பேட்டி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, கட்சிகளுக்கு வாக்கு சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க சீட்டு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. கரெக்டுங்களா? கூட்டணியில அப்படி இருக்கிறப்போ 2016ல 234 தொகுதியிலையும் நமக்கு அந்த ஓட் பேங்க் இருக்கிறதுனால தான் தனியா நின்னோம். கரெக்டுங்களா?
அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நீங்க 179 இடத்துலயோ 77 இடத்துல நிக்கிற போது உங்களோட ஓட் பேங்க் கம்மியாச்சு நீங்களே இந்த ஜனங்களுக்கு சொல்றீங்களா? நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்ததுனால 40 தொகுதிகள்ல வந்து 38 தொகுதி திமுக வந்து வெற்றி பெற்று ஒரே தொகுதியில 39 தொகுதியில வெற்றி பெற்றுச்சு. ஒரே தொகுதியில பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மகன் வந்து ஒரு தொகுதியில மட்டும் அவர் வெற்றி பெறுறாரு. அப்ப இதுல என்ன அப்படின்னா இபிஎஸும் ஓபிஎஸும் எல்லா தொகுதியிலையும் இதுவரை ஜெயிக்க வச்ச அந்த கவனத்தை வந்து எல்லா தொகுதியிலையும் அவங்க கவனமா வச்சு எல்லா தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கரெக்டா வேலை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு ஒரு 20 சீட்லயாவது ஜெயிச்சிருக்கணும். ஆனா அவருடைய மகனும் மட்டும் ஜெயிக்க வைக்கணும்ங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய அதிசயம். அது எப்படி ஜெயிச்சது, எப்படி வெற்றி பெற்றாரு ஜெயிச்சதுன்னு சொல்றேன். 400 கோடி ரூபாய் அந்த தொகுதிக்கு செலவு பண்ணாங்க. இப்ப என்னன்னா இந்த கட்சி நிதி அப்படிங்கிறது வந்து இபிஎஸ், ஓபிஎஸ், தங்கமணி, வேலுமணி இது மாதிரி ஒரு 4-5 பேருக்கு தான் அந்த கட்சி நிதி இருக்கு. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அடுத்தவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு நான் ஏன் காசு செலவு பண்ணணும், புரியுதுல உங்களுக்கு? அப்ப அவர் மகன் நிக்கிற இடத்துக்கு 400 கோடி செலவு பண்ணுவாங்க. மற்ற இடத்துல நிக்கிறதுனா நீங்க காசு செலவு பண்றதுன்னா நீங்க செஞ்சுக்கோங்க, சீட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் செலவு பண்றேன்னா நான் சொல்றேன் அதுதான் வேட்பாளர். யாரு? இவர் டிரைவருக்கு வேண்டியவன், இவர் சொந்தக்காரன், இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக பார்த்து அந்த கேண்டிடேட் வந்து போடுறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலகீனம். இவங்க எல்லோரும் மறந்துடுறாங்க. நீங்க டீக்கடை நடத்திக்கிட்டு இருந்த பேச்சு முத்து பன்னீர்செல்வத்துக்கு அன்னைக்கு 400 கோடிக்கு இருந்ததா? அப்ப இது அதிமுகவுடைய பணம், அதிமுகவுடைய கட்சி நிதி. அப்ப எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்க வந்து அதை பகிர்ந்தளிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல 10 கோடி 12 கோடி சொந்த பணத்துல இந்த கட்சி நம்மை பாதுகாக்கும், நம்ம கைவிட்ட மாட்டாங்கன்னு சொல்லி செலவு பண்ணி கடங்காரனாகி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி நிதிய இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கறாங்க, இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து கொடுக்கறாங்க. அது ஒரு பிரச்சனை. அன்மியூட் பண்ணுங்க. அதிமுக சார்பா நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள்ல வந்து பல பேர் வெற்றி வாய்ப்பை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதே நேரத்துல பிஜேபிக்கு வந்து 20 சீட்டு கொடுத்து அந்த 20 சீட்டுலயுமே வந்து பிஜேபி காரங்க வந்து டெபாசிட் போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எடுத்த 20 சீட்டை வந்து 20 தொகுதிகளை வந்து அதிமுக இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி திருமாவளவன் உள்ளிட்ட ஒரு சில கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி விமர்சனம் செய்யறாங்க. காரணம் பிஜேபியில அலைன்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஓபிஎஸும் இபிஎஸும் தான் இந்த கட்சியை வந்து வழி நடத்துறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியில நம்ம 2 பேரும் தான், நாம தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவினுடைய விளைவு என்ன அப்படின்னா இப்ப பாமகவுக்கு வந்து 23 சீட்டு கொடுத்துருக்காங்க. 23 சீட்ல இப்ப வந்து இந்த டிபேட்ல வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஜெயலலிதா, கருணாநிதி இது மாதிரியான 2 தலைவர்களை விட இந்த பாமகவை வந்து 23 சீட்டுல நிப்பாட்டிட்டாங்க. அப்ப ஓபிஎஸும் இபிஎஸும் அவங்கள விட அறிவானவங்க, அவங்க விட அரசியல் ஞானம் படைச்சவங்க, அவங்க பெரிய ஒரு பக்குவப்பட்டுட்டாங்க, அவங்க அரசியல் ரீதியா வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லையா. ஏன் அப்படின்னா இல்ல இத வந்து ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டாரு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க சொல்றது வந்து ஒரு மிக சரியான ஒரு பார்வை. என்னன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதாவது இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், எல்லாரும் போய் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது 96லயே மிகப்பெரிய சரிவை சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது 28% வந்து நம்ம வாங்கியிருந்தோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2014 இந்த தேர்தல் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து 45% மேல இருக்கிற அந்த வாக்கு வங்கி. எந்த காலத்திலும் நாங்கள் ரெட்டலை தான் எங்க சின்னம், எம்ஜிஆர் கட்சி தான் நாங்க வந்து தூக்கி பிடிப்போம் என்று எம்ஜிஆருக்காக அந்த வாக்களிக்கிற அந்த வாக்கு வங்கி
இன்றைக்கும் இந்த தேர்தல்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த 25% வந்து வரும். அப்ப இதை எப்படி பார்க்கணும்னா 45%-ஐ 25% குறைத்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ். நீங்க சொல்லுகிற கருத்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவார். நீங்க ஒரு தந்தி டிவில ஒரு முறைகிட்ட சொல்லியிருப்பாரு, ரெட்டலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமையை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்தால் கூட ஓபிஎஸ் இபிஎஸ் இன்றைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது தந்தி இதுல போய் பாருங்க. நான் அதுலயே பதில் சொன்னேன், நீங்க வந்து எப்படி வேணாலும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரிச்சு பேசுங்க, ஆனா எம்ஜிஆரையும் அம்மாவையும் நீங்க வந்து இவங்க 2 பேரும் உயர்த்துவதாக நினைத்து கொண்டு அவர்களை கேவலப்படுத்தி பேசுகிற பேச்சை நான் இருக்கிற இடங்கள்ல நீங்க வச்சுக்காதீங்க. இது மிக தவறான செயல். அதிமுக தொண்டன் இந்த 2 பேரையும் வந்து விரட்டுன்னு விரட்டிடுவாங்க அதிமுகவுல இருந்து. 45% 48% இருக்கிற வாக்கு வங்கி இந்த தேர்தலில் நம்ம என்ன வாக்கு வங்கியை எடுக்கிறோமோ இதை குறைத்ததற்கு மட்டும்தான் அவர்கள் சொந்தக்காரர்கள். அப்ப எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியை அடித்தவர்களாகத்தான் இவர்களை நம்ம பார்க்கணுமே ஒழிய யாருக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. 2 விஷயங்கள். ஒன்றுபட்ட அதிமுக, எனக்கு பிடித்தவங்க பிடிக்கல இதெல்லாம் வேறீங்க. இந்த கட்சியில எல்லாரும் ஒண்ணு. அந்தந்த தொகுதியில சீட்டு கேட்டிருக்கிறவங்க எல்லாம் வாங்க ஒரு ஹால்ல உட்காருங்க, உங்களுக்குள்ள பேசி ஒருமித்த கருத்தோட ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல 2 பேர் 3 பேர் சொல்லுங்க, நாங்க அதுல ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு அடுத்த வாய்ப்புன்னு நாங்க முடிவு பண்ணுவோம் என்கிற அளவுல ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி வேண்டாங்க எங்களுக்கு கூட்டணி, தனிப்பட்ட முறையில அதிமுக பலம் அம்மா காலத்தை கூட நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் இந்த களத்தை சந்திக்கிறோம் என்கிற அளவுல வந்திருந்தா மிக குறைந்தது 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளை நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி 20 இடத்துல நிக்கிறாங்க, அந்த 20 தோத்துருங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ 30 வேணாலும் வச்சுக்க. பிரச்சனை எங்கன்னா அவர்களோட கூட்டணி அமைத்த காரணத்தினால மிச்சம் இருக்கிற 200 தொகுதியிலையும் தொகுதிக்கு 10, 20,000, 25,000 வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணி பக்கம் திரும்பவே திரும்பாது. ஒரு தொகுதியில எடுத்தீங்கன்னா மிக குறைந்தபட்சம் 15,000 - 20,000 வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து இருக்கும். அப்ப அது எவ்வளவு சதவீதம்? அதை நாம இழக்கிறோம் இல்லையா? ஒரு வெற்றி தோல்விங்கிறது வந்து எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வரும்? 5,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு தானே வந்து வித்தியாசம் வரும். நீங்க சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படியே நமக்கு வந்து பிஜேபி கூட்டணியினால அடிபடுது. அதே போல நீங்க வந்து ராமதாஸ் அவர்களை வந்து நீங்க 23 தொகுதியில நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது வெற்றி அல்ல. அதற்காக அதிமுக இழந்தது என்ன? நீங்க 10.5% அவர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு தேர்தல் அறிவிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீங்க கொடுக்குறீங்க. வன்னியர் சமுதாயத்துக்கு இதுக்கு முன்னாடியே 12% அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. 12% அவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. ராமதாஸ் அரசியல் நாடகத்துல இவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அறிவிப்புல அறிவிப்பு செய்யறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிரான ஒரு மனப்போக்குக்கு வந்துட்டாங்க. அப்ப அதனால நீங்க ராமதாஸுக்கு நீங்க 23 வேண்டாங்க, 30 வச்சுக்கோங்க, தேர்தல் முடிந்து நாங்க உங்களுக்கு இதை வந்து செஞ்சு தர்றோம், எல்லா சமுதாயம் பண்ணிருக்கலாம், நாங்க எல்லா சமுதாயத்தையும் கூட்டி அழைத்து பேசி நாங்க அந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாம் இழப்பதற்காக சரியா இருந்திருக்கும். ஒண்ணு இல்ல. இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிரா போறாங்கல்ல. இப்ப வட மாவட்டத்துல வேலூர்ல ஒரு தம்பி பேசுறாரு, என்ன சொல்றாரு? அண்ணே ஒரு தொகுதி ஜெயிக்கலானேன்னு சொல்றாரு. அப்ப இப்படி இந்த ஒரு தொகுதி மாவட்டத்துக்கு ஒரு தொகுதினால நீங்க மாநிலம் முழுக்க வந்தீங்கன்னா எப்படி ஒரு 40 தொகுதி தான் வரும். தேர்தலுக்கு 20 நாள் இருக்கிற நிலையிலேயே 40 தொகுதி தான் அப்படின்னு வந்தா இது எப்படி கள நிலவரம் வந்து நமக்கு சரியா இருக்கும்? இது ஆனா நமக்கு சாதகமா இருக்காது. அதிமுக தன்னுடைய வலிமையை இழந்து விடவில்லை. அதிமுக வலிமையை இழந்துடல. இவர்களுடைய வந்து அதாவது ஒவ்வொரு வழிமுறைகள் மூலமா தான் நம்ம வந்து பலகீனம் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுக ஒருபோது நீங்க சொன்ன மாதிரி ஒருபோது பலம் இழக்கல. ஆனா வந்து இவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி பொதுமக்களினுடைய ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கறதா என்னுடைய பார்வையா இருக்கு ஐயா. நீங்க மே 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த 3 கோஷம் தான் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்குள்ள எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது, எந்த மாச்சரியங்களும் கிடையாது.
புரட்சி தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இருந்த அத்துணை தொண்டர்களும் அதிமுகவுல தான் இருப்பாங்க. ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இனிமேல் எங்களுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது வேண்டாம். இந்த கட்சியினுடைய தலைவர், தலைமை அல்லது எல்லா மட்டங்கள்ல இருக்கிற பொறுப்பாளர்கள் தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று நாம இந்த இயக்கத்தை மே 2ஆம் தேதிக்கு பிறகு கட்டமைக்கிற பொழுது மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இவருடைய வாக்கு வங்கி சரிந்திரல. இவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர். நீங்க அம்மா அவர்கள் 87ல கட்சியினுடைய தலைமைக்கு வர்றாங்க. 88, 89ல 91க்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தது 87. 91ல வலிமை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி அமைக்கப்பட்டது 4 ஆண்டு காலத்துல. ஏன் அப்ப அம்மா மறைந்தது 2016. அதற்கு பிறகு 2021ல கூட நாம் ஆட்சியில இருந்தும் கூட ஏன் வலிமையான அதிமுகவை கட்டமைக்க முடியல? மாறாக வலிமையாக இருந்த அதிமுகவை நாம அதனுடைய வாக்கு வங்கியை சிதைத்திருக்கிறோம். தொண்டர் பலத்தை இழந்திருக்கிறோம். கட்சிக்குள்ள வருத்தங்கள், மனம், ஆச்சரியங்கள், பிரச்சனைகளே அதிகம். ஜாதிய தாக்கம் 72ல இருந்து நான் இந்த கட்சியில இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஜாதி தாக்கத்தை அதிமுக பார்த்ததே கிடையாது, பார்த்ததே இல்லை. உண்மையா. அப்புறம் இந்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிடல. ஆனாலும் அவங்க வாக்குறுதியா கொடுத்திருக்கிற ஒரு 2 விஷயத்த மட்டும் நம்ம பத்தி பேச வேண்டியது இருக்கு. இப்ப என்னன்னா, மாதம் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பை என்னைய சுத்தி இருக்கிற பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது பிஜேபியினுடைய கூட்டணியில இருக்கிறதுனால நரேந்திர மோடி அவர் எப்படி 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல நான் போடுவேன்னு சொன்னாரோ அதே மாதிரிதான் இபிஎஸ் அறிக்கையும் இருக்கும். அதனால பெரும்பாலும் அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்கள் மத்தியில இருக்குதுன்னு நான் பாக்குறேன். இது எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கறத ஐயா நீங்க சொல்லுங்க. பிறகு வருடத்திற்கு 6 சிலிண்டர் இது நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஏன்னா 2 கோடி பேருக்கு எடுத்தீங்கன்னா 1500 ரூபாய்னா ஒரு மாதத்திற்கு 3000 கோடி, ஒரு வருடத்திற்கு 36,000 கோடி. அது போல அரசு ஊழியர்களது சம்பளம். இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா நம்ம முதல்லயே 5-5.5 லட்சம் கோடி கடல்ல இருக்கிறோம். அதனால இதை செயல்படுத்துவது என்பது ஒரு மிகுந்த சிரமமான ஒரு செயல். இதுதான் அது நீங்க சொல்றது அந்த மீம்ஸ்ல எல்லாம் வந்திருக்கும். அதாவது மோடி அவர்கள் கேட்கிற மாதிரி, என்ன தைரியத்துலப்பா நீ 1500 ரூபாய் மாசம் தர்றேன்னு அறிவிச்சேன்னா, நான் சொல்லல, நீ அது மாதிரி 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சீங்கல்ல, அதே தைரியத்துலதான் நாடு அடிச்சு விட்டேன் அப்படி. அப்ப எல்லாமே காரணம் எங்கன்னா, அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது நமக்கு பலன் அளிக்கவில்லை. மோடி ஒரு ஸ்டேட்மெண்டோட சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிற அத்தனை திட்டங்களுக்கும் போதுமான நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கம் ஒதுக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க இன்னும் 10 சீட்டு கொடுத்துடலாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 10 சீட்டு சேர்த்து கொடுத்துடலாம். அந்த கூட்டணியை ஏத்துக்கலாம். ஒரே ஒரு அறிக்கை, மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிற அத்துணை திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதியை ஒதுக்குறோம். வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அல்லது வருகிற பட்ஜெட்ல அதற்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த ஓல்டேஜ் பென்ஷன் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் காலத்துல அந்த வயதானவர்களுக்கு கிராமப்புறத்துல கொடுப்பாங்க. மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது மாதிரி வரும். அதெல்லாம் பணமே கொடுக்கறதே கிடையாது. தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, அது கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. புது அறிவிப்புகள் வருது. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பழசு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களை முடக்கிட்டு இத புதுசா கொண்டு வர்றாங்க. எது எப்படிங்க இந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரிய மன குமரல்ல இருக்கிறாங்க. இதே அம்மாவினுடைய அம்மா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல எதிர்கட்சியில அந்த கருணாநிதி கலைஞர் அவர் இல்லாத இந்த காலகட்டத்துல அம்மா இருந்தாங்க அப்படின்னா தனி மெஜாரிட்டியோட 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தது அப்படின்னா எல்லா தொண்டர்களும், இந்த 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த தமிழ்நாட்டை அம்மாவுடைய வசனம் ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. இப்பவும் இந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க.
வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த இபிஎஸும் ஓபிஎஸும் அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி செயல்படுகிற ஒரே காரணத்தினால பல அதிமுக தொண்டன் வந்து பெரிய ஒரு மனக்குமரல்ல இருக்கிறான். அம்மா இல்லாத இந்த காலத்துல இந்த ஆட்சி இந்த கட்சியை கவுத்துருவாங்களோ, இந்த கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்துல இருக்கிறாங்க. அதனால ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களை போன்று உள்ளவர்கள் தயவு செய்து இந்த அதிமுகவை இன்னும் நீங்க வீரியமா செயல்பட்டு இன்னும் அதுல கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த அதிமுகவை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க 2 பேருக்கும் ஆளுமை இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு அதுக்கு தகுந்தாற் போல் இவருக்கு ஆளுமை இருக்கா? ஆளுமை திறனே இவருக்கு இல்ல. அதனாலதான் இப்ப வேட்பாளர் அறிவிச்ச பிறகு இவ்வளவு பிரச்சனை வருது. இதை எப்படி சமாளிக்கணும்? நாம ஒரு 7500 8000 மனுக்களை வாங்கிட்டு 2வது மாவட்டம் வாரியா 2 மாவட்டம் 3 மாவட்டம்னு கூப்பிட்டு 500 பேர் 1000 பேரை நாம எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணும்போது இவருக்குன்னு வேட்பாளர் நிர்ணயம் பண்ணும்போது மத்தவங்க எப்படி ஒத்துக்க வைக்கணும், அவங்க எப்படி ஒன்னா சேர்ந்து அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் இல்ல. அனுபவம் உள்ளவங்கள கூட வச்சுக்கிறதும் கிடையாது. அவங்கள விட உங்களுக்கு அனுபவம் அதிகம். ஏன் அனுபவம் உள்ளவங்க அதிகமா ஐடியா சொல்லுவாங்க அப்படின்றதுனால அவங்கள கூட வச்சுக்கிறது கிடையாது. 2வது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதிமுக அப்படின்னு போனா 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க. 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்னா சேர்ந்து செயல்பட வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஆளுமையும் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த ஆளுமையும் இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. தன்னை அதுக்கு தகுந்தாற் போல மாத்தி கொண்டுகிட்டு போகணும், அந்த திறமையை கொண்டுகிட்டு வரணும். அது கிடையாது. ஒரு தப்பே செய்தாலும் தன்னை ஒத்துக்கொண்டு உடனே திருத்தி அதை மாத்த செய்யணும். அந்த இடத்துக்கு இவங்க இல்ல. யாரா இருந்தாலும் கழட்டி விட்டுலான்னு தான் பாக்குறாங்களே தவிர, பிரச்சனையா கழட்டி விடு அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு தகுந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு இவங்க எதுவுமே நினைக்கல. பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட இவங்க கூட்டணி வைக்காத இருந்தா கூடுதலான இடங்களை வெற்றி பெறலாம். ஆனா பாரதிய ஜனதா கூட கூட்டணி இருக்கிறதால வாய்ப்பு கம்மிதான். நம்ம கட்சின்றதுக்காக பெருமையா பேசிக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற குறையும் நாம என்னன்னு கவனிக்க பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை நினைக்கவே இல்லை. முனுசாமி அப்படின்னு பார்த்தா அவர் பாமகவுக்கு சப்போர்ட்டா செய்யறாரு அப்படின்னு அம்மா ஒதுக்கி வச்சவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அவர் ஒரு குழுவுல முதன்மையா போட்டு அவரு போய் தேர்ந்தெடுத்தா வேட்பாளருக்கு எப்படி இருப்பாங்க? அது இப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்தபடியா கூட்டணி அப்படின்னா நம்மளுடைய திறமை எவ்வளோ, தன்னுடைய பலம் தெரிந்தவன் தான் வெற்றி கொள்ள முடியும். தன்னுடைய பலம் எவ்வளவுன்னு தெரியாத இவர் கூட்டணியா கழட்டி விடுறாரு. தேமுதிகவை ஒரே 1% அவங்க கிட்ட இருந்தா கூட அது நமக்கு தேவை, சிறிதுரும்ப பல்குத்த உதவும். அதை இவங்க கவனிக்கல. அடுத்தபடியா ஒரு வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த சரௌண்டிங்ல அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கவனிக்கணும். அதுக்கு டைம் எல்லாம் இவங்க கொடுத்துருக்கணும். அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. பிரச்சனை கிளப்புறாங்களா, அவங்க பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்களை சரி கட்ட ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு என்னன்னு அதை பத்தி இவங்க பேசவே இல்லை. திட்டங்கள் ஒதுக்குறாரு. கேஷ் 6 சிலிண்டர் இலவசமா தரப்படும், 1500 ரூபாய் மாதம் தரப்படும். இதை ஏன் நீ தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றது? 2வது 100 ரூபாய் உங்களால குறைக்க முடியல, 6 சிலிண்டர் எங்க இருந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரரே நம்மள கேக்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றது? பெட்ரோல் விலை 1 ரூபாய் நம்ம தமிழகத்தில் உள்ள மானியத்தில இருந்து 1 ரூபாய் அதிகமானா 1 ரூபாய் குறைச்சோம். எங்களால முடிஞ்சதை நாங்க குறைச்சிருக்கிறோம். நாங்க மக்களுக்கு சேவை ஆற்றுறதுக்காக இந்த 1 ரூபாய் குறைச்சிருக்கிறோம்னா குறைச்சிருக்கலாம். இல்ல ரொம்ப குறைஞ்சபட்சம் பிரதம அமைச்சர்கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு இந்த விலையேற்றத்தை நிறுத்தி வச்சிருந்திருக்கலாம். ஒரு மாசம் இந்த மே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க எதாவது பண்ணிட்டு போங்க, இப்ப தேர்தல் காலகட்டத்துல இதை செய்யாதீங்க, இது எங்களை பாதிக்கும், தேர்தலையும் பாதிக்கும் என்று பிரதமர் இடத்துல சொல்லி அதை நிறுத்தி வைத்திருந்திருக்கலாம். 2வது நீட் தேர்வு நம்ம எதிர்க்கிறோம். நேத்து நர்சிங்க்கு இனிமேல் நீட் வேணும்னு அறிவிக்கிறாங்க. நேற்று அந்த அறிவிப்பு வருது. இன்னும் அதாவது மெடிக்கல் இன்ஜினியரிங்க தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய அந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் நீட் தேர்வு தேவை என்கிற அந்த அறிவிப்பு வருது. இவங்க ஒரே அடியா ஒண்ணு சொல்லிடலாம். நீட் தேர்வு என்பது அனைத்து பாடத்திட்டத்துக்கும் உண்டு,
மொத்தமா நீட் எழுதினாதான் உங்களுக்கு கல்வி இல்லைன்னா கல்வி இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஒரேடியா வேலை முடியும். லால்குடி தொகுதியில இருந்து பேசுறேனே. சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. 171 பேர் அனௌன்ஸ் பண்றப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து தமாகாவுக்கு சீட்டை ஒதுக்கிட்டாங்க கூட்டணி கட்சிக்கு. அந்த விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க. இப்ப என்னன்னா சரி ஒதுக்குனால ரைட்டு. இப்ப வந்து 4 ஒன்றியம் இருக்கு. லால்குடி ஒன்றியம் வடக்கு, லால்குடி ஒன்றியம் தெற்கு, அது மாதிரி புல்லாம்படி ஒன்றியத்துல 4 ஒன்றிய கழகத்தையும் கூப்பிட்டு நீங்க வந்து கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாரும் சொல்ற மாதிரி தெரியல. ஏதோ கொடுத்தா யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேலிடம் அவங்களுடைய வாரிசுதாரர் ஜெயிப்பாங்களா, நமக்கு வேண்டியவங்க ஜெயிப்பாங்களா, அந்த ஒரு நோக்கத்துலதான் இருக்காங்களே தவிர அடிப்படை தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்க போய் யாருகிட்ட நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசர் யாரு, லால்குடி தொகுதினா யாரு அப்படிங்கிற மாதிரி கை காட்ட ஆளே காணும். இங்க ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர் மாவட்ட கழக அவைத்தலைவரா இன்னைக்கு இருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு 20 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணி சொந்தமா வந்துருவாரு. மக்கள் இடத்துல செல்வாக்கு இருக்கு. அவர் இஸ்லாம் சமூகம் அப்படிங்கறதுனால அவரை ஒதுக்கி பாக்குறாங்க. டோட்டலா ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல. அப்ப இஸ்லாம் சமூகம் வேணான்னு சொல்றாங்களா? பாமகவுக்கு கொடுக்குற வாய்ப்பை வந்து ஏன் அடுத்த சமூகத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து பேசினாரு, என்ஆர் சிவபதி கொடுக்கல அதனால அவங்க போர்க்கொடி கொடுக்குறாங்க. உண்மையிலே வந்து என்ஆர் சிவபதிக்கு அங்க கொடுத்துருக்கணும். 2011 மாவட்ட செயலாளரா அவர் இருந்தாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எங்க வீட்டுல இருந்து அவர் வீடு பாத்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர். சீட்டு கொடுத்தோன்னே நேரா நாங்க போய் சந்திக்கிறவங்க. நல்லா ஒர்க் பண்ணாரு. 2011 ஜெயிச்சாரு. கல்வி அமைச்சரா வந்து 8 இலாக்காவுக்கு அமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து 2019 நீங்க எம்பியா சீட்டு கொடுத்தீங்க. சீட்டு கொடுத்ததெல்லாம் ஓகே. அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரும் வேலை பார்த்தா? எந்த ஒன்றிய கழகமோ மாவட்ட கழகமோ வேலை பார்க்கல. அவங்கவுங்க யாரோ என்னமோ பண்ணுங்கன்ட்டு விட்டுட்டீங்க. இன்னைக்கு அவரு தோத்துட்டாரு. தோத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மனத்தாங்கல் இருப்பாரு. இன்னைக்கு அவரை ஒதுக்கிட்டு நீங்க எக்ஸ் எம்பி குமாருக்கு கொடுக்குறீங்க, எக்ஸ் எம்பி பரஞ்சோதி கொடுக்குறீங்க. அதுக்கும் பக்கத்துல இருக்க முசிறிய வந்து ஜெயிக்கணும்னு செல்வராஜ் கொடுக்குறீங்களா, இல்ல போகட்டும் திமுக எடுத்துக்கிட்டும்னு நினைச்சு செல்வராஜ் கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சிவபதி கொடுத்தா அங்க ஜெயிப்பாரு. இன்னைக்கு சிவபதி அங்க வேலை செய்யலன்னா கண்டிப்பா முசிறி வந்து தோக்குது. வெற்றி தோல்வி வந்து அவர் வேலை செய்யறதுன்னு செய்யாதேன்னு பொறுத்துதான் அமையுதுங்க. சார் எங்களோட தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு புது முகம் கொடுத்துருக்காங்க சார். போன முறை பை எலெக்ஷன்ல வந்துட்டு பாலகிருஷ்ண ரெட்டி அமைச்சர் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. அவருக்கு அடுத்ததா ஒருத்தவங்க கொடுத்தாங்க, டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மகளிருக்கு கொடுத்துருக்காங்க சார். நல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது படிச்சிருக்காங்க. அவங்களோட மனைவி தான் அவங்க. யாரு யார பாப்பா, யார் யாருக்காக வேலை செய்வா, யார் ஆதரவை திரட்டுவா, இந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு யார் இந்த ஓனர்ஷிப் எடுத்து வேலை பார்க்குற மாதிரிக்கான அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு சார். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாம அவங்கவுங்க உங்களால முடிஞ்சா நீங்க வந்துட்டு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஊர் கூடி தேர் இழுப்போங்கிற மாதிரிலாம் கிடையாது சார். இப்போ இருக்க சுச்சுவேஷன் எனக்கு அந்த மாதிரி தெரியல. களத்துல பார்க்கும்போது உங்களால முடியும்னா நீங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்து இழுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்துருக்க மாதிரி ஒரு இது தெரியுது. இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இவரு ஓபிஎஸ் ஆகட்டும், இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதி அவங்கவுங்களுக்கான வேலைகள் இருக்கும்போது அனுபவம் வாய்ந்த ஒரு குழு அமைச்சு இந்த மாவட்டத்தை நீங்களாம் வேலை பாருங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பையாவது பகிர்ந்து கொடுத்துருக்கணும் சார். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இது. இப்போ இந்த கட்சியில எல்லாருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம்னா நீங்க என்ன செய்ய போறோம், எவ்வளவு வந்துட்டு பங்கிட்டு கொள்ள போறோம், ஆட்சியில என்ன அதிகாரம், அதெல்லாம் ஆட்சி வந்த பின்னாடிதான். ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குழுவை போட்டிருக்கலாம். 4 நாள் மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஒரு சீனியர் ஒரு யூரோ போட்டு நீங்க வந்துட்டு இவங்கள பாருங்க, வழி நடத்தி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அனுபவம் வாய்ந்த ஒருத்தங்களா இப்ப கூட போடலாம் சார். இன்னொரு 20 டேஸ் தான் இருக்குன்றதுனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப கூட கூடி பேசி எல்லாரையும் நீங்க வாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்து அந்த அனுபவம் வாய்ந்த தேர்தல் பணிக்குழு வந்துட்டு அமைச்சு இது பண்ணா இப்ப கூட அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம் சார். பிஜேபி இருக்கு அப்படின்னால பிஜேபிக்கு பயந்தோ வேற ஒரு இதுக்கு பயந்தோ இது பண்ணணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் கூட்டணி கட்சிகளாகட்டும் இவங்க ஆகட்டும் கூட்டணி தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டுட்டாங்க. அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். உங்கள மாதிரி ஆட்கள் ஒரு ஆளுமை மிக்க ஆட்களை வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பொறுப்பையாவது கொடுக்கலாம் சார். இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வந்து ஜெயிக்க வைங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க பண்ணிருக்க வேலையை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது சார். ஜெயிச்சாதான் பேசவே செய்வாங்க எல்லாரும். இப்ப கூட அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு பொதுவான ஒரு குழு. இப்ப பாருங்க, நீங்க வந்துட்டு இந்த ஒரு ஜூம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு குழு வச்சிருக்கீங்க. அதை எப்படி முறையா எடுத்துட்டு போறீங்க, ஒரு மீட்டிங்க்கு முன்னாடில இருந்து அறிவிப்பு கொடுங்க அப்படின்னும் போது அதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கு சார். அந்த முறை வந்துட்டு பின்பற்றப்படாமலே இருக்கா. இப்ப பாருங்க, வேட்புமனு தாக்கல்லாம் வந்துருச்சு.
தேர்தல் அறிக்கை வரல. அந்த மேனிஃபெஸ்டோ குழுல எத்தனை பேர் இருக்காங்க, ரீஜனலா எத்தனை பிரச்சனையை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இவங்க, அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும், அது எப்படி கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்த்துவாங்க. ஐடி விங்ல இருக்கிற பசங்கள் கூட ஒரு முறையான ட்ரைனிங் இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சார். இது என்னுடைய கருத்து சார். இல்ல அதாவது தேர்தல் பணிக்குழு அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதிமுக வரலாறு. ஆமா ஆமா சார், ஆமா சார், போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பணிக்குழு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க லிஸ்ட் போடுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து தலைமை கழக பேச்சாளர்கள் இப்ப பேச்சாளர்கள் எல்லாம் வந்துட்டு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, டேய் அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் இந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி இவருக்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. இவ்வளவுதான். இல்ல சார், அது வந்துட்டு அவங்க வீட்டு நிகழ்ச்சிகள்ல அவங்க பையனுக்கு கல்யாணமோ அவங்க பொண்ணுக்கு கல்யாணமோ அவங்க காது குத்துல வேணா அது மாதிரி பண்ணலாம் சார். இது ஒரு பொது வாழ்க்கையில அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வர முடியாது. அதிமுக கட்சிக்கு ஓனரே அவர் தான் நினைக்கிறாரு. நீங்க ஒரு இடத்துலயாவது ஒரு இதுக்கு முன்னாடி பேசினவர் ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி வந்து அம்மா அவர்களை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விட ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியில பேசுறாருன்னா, அடுத்த நாள் காலையில எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடலாம்ல, அந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த தலைவர்களை சொல்லாதீங்க. நிச்சயமா அவர்கள் காட்டிய திசையில தான் நாங்க பயணிக்கிறோமே ஒழிய நாங்கள் வந்து ஒன்னும் அவர்களை மிஞ்சிய ஆளுமை கிடையாதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தலாமா இல்லையா? சொல்லுங்க. பண்ணிருக்கணும் சார். ஆமா சார், நினைக்கிறாருன்னா அவர் வந்து 10 எம்ஜிஆர் ஒரு 20 அம்மா அப்படிங்கிற அளவுக்கு ஆளுமையான ஆள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தன்னை தவிர யாருமே வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு. அப்படி இல்ல சார், உண்மையிலேயே அப்படி அவரு நினைச்சிருந்தாருன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கண்டிப்பா அவரே வந்துட்டு தெரியவே மாட்டாரு சார். ஏன்னா இவரை வந்துட்டு சொல்லுங்க சார், பேசுறீங்க. இல்ல நான் வந்து கடைசியா கூட ஒரு இது சொன்னேன், எனக்கு சீட்டே வேணாம்ப்பா, உனக்கு நான் போட்டிக்கே வரல, நான் வந்து தமிழ்நாடு முழுக்க சென்று ஒரு தொகுதி வாரியாக அதிமுக தொண்டர்களை சந்தித்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி முடிச்சு எல்லா தொகுதிகள் 234 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு நான் போறேன், அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா காசு பணம் இல்ல, எனக்கு வேணுங்கிறத நானே செஞ்சுப்பேன். நீங்க வந்து அதுக்கு ஒரு தலைமை கழகத்துல இருந்து சொல்லணும் இல்ல. இப்ப ஒரு வேட்பாளர் ஆதரிச்சு நம்ம களத்துக்கு போலான்னா அந்த வேட்பாளருக்கு என்னங்க இவரை கூப்பிட்டா எடப்பாடி பழனிசாமி தப்பா நினைச்சுக்குவாரோ, அவரோட எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் பயப்படுவார்ல. அந்த அளவுக்கு இல்லைங்க. அப்ப இல்ல நீங்க களத்துல இறங்கி இதை வந்து செஞ்சா நம்ம வெற்றி பெறலாம்னா நம்ம எல்லா தொகுதிகளிலும் நம்ம செய்யலாம்ல. இது எப்படி தெரியுதுன்னா அதுதான் இந்த உதாரணம் சொன்னேன். வடிவேலு ஒரு படத்துல வந்து ஒரு கோடு போடுவான், அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் யார் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி இது அவர் வீட்டு நிகழ்ச்சின்னா பரவாயில்ல, தோற்கிறது ரெட்டலை அப்படிங்கிற பொழுது அதிமுக தொண்டன் துடிக்கிறான். அந்த களத்துல வந்து நம்ம வேட்பாளர்கள் வந்து திணறாங்க. பல பேர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற பொழுது ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்ல. ஒண்ணு இப்ப நாளை காலையில கூட தமிழ்நாடு முழுக்க 20 நாள்ல வந்து சுத்தி நம்ம வந்து பணியாற்றலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்க்கறது இல்ல, ஒரு பன்னீர்செல்வத்தை பார்க்கறது இல்ல. இவர்கள் தூசு. நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய, அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த அதிமுக ரெட்டலை சின்னம் களத்துல என்றைக்குமே வெற்றி பெற வேண்டும் தான் நம்ம நினைக்கிறோம். யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுத்துட்டு போறாங்க. அதை இந்த மற்ற பிரச்சனைகளை நம்ம தேர்தல் முடிஞ்சு பேசிக்கலாம்ல. எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா நான் நேற்று முந்தானெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா இது பிஜேபியோட கூட்டணியா இருக்கு. ஏடிஎம்கேல வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. பூத் ஏஜென்ட் எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா பிஜேபி சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ரீஜனல்ல இந்த அவங்க ஒரு தேசிய கட்சி அவங்க இது பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு அவங்கள விமர்சனம் பண்ண வரல. ஒரு மாநிலத்துல அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஒரு பூத் ஏஜென்ட்டா வந்துட்டு அவங்க போயிட்டு அவங்க டிஎம்கே இவங்கள மாதிரி ஆட்களை வந்துட்டு இது பண்ணிட்டு விலை போக மாட்டாங்க நினைக்கிறாங்க. ரவி பேசியிருப்பாரு, தாமரை நிக்கிறது மட்டுமல்ல மிச்சம் இருக்கிறது நம்மளதுதான் அப்படின்னு பேசியிருப்பாரு. அமித்ஷா நாகர்கோயில பேசியிருப்பாரு, கூட்டணி அமைச்சரவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. சார் அவங்க எல்லாம் பேசுறாங்க சார். எனக்கு வந்துட்டு என்னன்னா அவங்க பேசுறத பத்தி இல்ல சார், நீங்க எல்லாம் வந்துட்டு உங்களெல்லாம் பேச விடாம செய்யறாங்கல்ல சார், இதுதான் இழப்பு. யார் வேணாலும் பேசலாம் சார் பொது வாழ்க்கையில, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். நீங்க எல்லாம் பேசாம இருக்கீங்கல்ல, இதுதான் இழப்பு. உங்களை பேச விடாம செஞ்சாங்க இல்லையா, இதுதான் அவங்களுக்கான இழப்பு.
சார் இதை தாண்டி வந்துட்டு வேற நெகட்டிவா எதுவும் நம்ம குடும்ப இதையே நம்ம வந்துட்டு திட்டிக்க வேண்டாம். இது அவங்க யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சு இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல சார். கடைசி 10 நாள்ல கூட கேம் சேஞ்சிங் எல்லாம் வந்துட்டு கொண்டு வர முடியும் சார். இப்போ கூட என்னோட ஒரே இது என்னன்னா, யார் எங்கனாலும் போட்டு சார் சார் அவங்க எடப்பாடி அவருடைய தொகுதியில் அவருக்கான வேலையை செஞ்சுட்டோம். ஓபிஎஸ் அவருடைய இது அவரு செஞ்சுட்டு போட்டோம் சார். அவரு ஒரு கேண்டிடேட் இந்த முறையில செஞ்சுட்டு போட்டோம். இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஒரு குழுவை வந்துட்டு உருவாக்கி ஆகணும் சார். இதை வந்துட்டு சிடி ரவி இருந்தாலும் சரி, பாமக இருந்து யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் பாமகவும் சரி பிஜேபியும் சரி, அவங்க இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க, நாளைக்கு இன்னொருத்தரோட இருப்பாங்க. நம்மளோட இருக்க போறது உங்களை மாதிரி ஆட்கள் தான் சார். நீங்க எல்லாம் வந்துட்டு அவங்க அந்த ஒருங்கிணைப்புனா இதுவரைக்கும் 80 ஜூம் மீட்டிங் வந்து நம்ம நடத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆமா சார் பாத்துருக்கோம். பேரை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைச்சு வந்து வச்சிருக்கிறோம். குறைந்தபட்சம் தொகுதிக்கு 500 பேர் போன் நம்பரோட பயோடேட்டாவோட நம்ம கிட்ட டீடைல் இருக்கு. நம்ம வந்து அதிமுகவுக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுனால அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அதிமுகவை ஆதரித்து நம்ம சென்றதுன்னா அது போற பொழுது அந்த இடத்துல இருக்கிற வேட்பாளருக்கு பிரச்சனை வந்துடும். அந்த வேட்பாளர் இல்லாம நம்ம போய் என்னத்தை செய்யறது? அந்த பயப்படுவாங்க சார். சார் சார் பயப்படுவாங்க அவங்க. ஏன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வேட்பாளர்களுக்கு எப்படி இருக்கான்னா, ஒரு பக்கம் பிஜேபி காரன் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கூட்டணியில அந்த பாமக அவங்க எல்லாம் இதாகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, எங்களோட தொகுதி எடுத்துக்கோங்களா. எங்களோட தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு பார்டர்ல இருக்கு, தமிழ்நாடோட எல்லையில இருக்கு. மும்மொழி பேசுறான், தெலுங்கு கன்னடம் எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அங்க கர்நாடகால இருந்து அமைச்சர்கள் யாரோ வந்துடுறான் சார். பிஜேபி ஒரு பெரிய ஸ்டாருங்கிறான், அவெல்லாம் டக்குன்னு வந்துடுறான். ஆனா ஏடிஎம்கேல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆளுமை வந்துட்டு அவங்க உண்மையிலேயே பிஜேபியில ஆளுமை இல்லையான்றது நமக்கு தெரியல. வேற இதுல இருந்து வராங்க, மாவட்டத்துல வராங்க. நம்ம இதுல அதுக்கு இணையான ஒரு குழு இருக்கணும் சார். ஒண்ணும் இல்ல சார், தொகுதிக்கு 500 பேர் தயாரா இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு காலையில நம்ம களத்துல இறங்கணும்னா அந்த நெட்வொர்க், பயோடேட்டா, அந்த டீடைல்ஸ் முழுமையா இருக்கு. முழுமையா நம்ம அந்த களத்துல இறக்குற பொழுது நிச்சயமா ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு 10-15% வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும். கண்டிப்பா ஜெயிக்கலாம். அது என்னன்னா, அதாவது அந்த பாரதிய ஜனதா கட்சி இவர்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு எடப்பாடியும் பன்னீரும் இந்த கட்சியை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இந்த கட்சியை தொண்டர்கள் இடத்துல கையில கொடுக்கணும். அந்த தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தலைமையில வரட்டும் என்கிற அந்த ஒரு கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதுதானே இவங்களுக்கு பிரச்சனை. சார் நீங்க சொல்றீங்க ஒருங்கிணைப்புங்கிறீங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் சார். ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி வரவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு வகையில பெரிய ஒரு லீடரா வந்துருவாங்கன்னு சொல்லி சார் அவங்க உங்களவே ஒரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஒதுக்கி வைக்கிறாங்க சார். அப்படி எந்த வகையிலையும் சார் இப்படியே சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றீங்க, 1000 இருந்தாலும் நம்ம ஒருதாய் வயிற்று பிள்ளைகள், நம்ம வந்து இரட்டைலைத்தா போட போறோம் அப்படின்னு சொல்றீங்க சார். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இரட்டைகள் என்பது ஒரு சுதர்சன சக்கரம், ஒரு பிரம்ம அஸ்திரம். களத்துல வந்து அதை வீழ்த்தவே முடியாது. அதான இருக்கிறவங்க கையில் இருக்கணும் சார். இந்த சுதர்சன சக்கரம் இருக்கணும். அது எப்படியோ ஒருமையில் பேசுறவங்க கூட போன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து நீங்க சொல்றது சத்தியம் 100% உண்மை. நீங்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் முயற்சி செய்தால் ஒன்று சேர முடியும், இல்லைன்னு நான் சொல்லவில்லைங்க. ஆனால் இந்த அதிகார பதவியில் அவர்கள் இருக்கும் வரை இது எடுபடாதுங்க சார். உண்மைங்களா போய்ங்களா சார்? இந்த அதிகாரம் மீண்டும் நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நாங்க தொண்டர்கள், நீங்கள் முன்னாடி வரீங்க தொண்டர்கள் இணைச்சுக்கலாம், நீங்கள் இல்லாத தொண்டர்களை இணைத்துக் கொள்வோம் வருவாங்க அவங்க. அப்ப வந்து இவங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லை என்கிற போதுதான் அவர்களுக்கு உண்மையான அருமை தெரியும், தொண்டர்களுடைய நிலைமை தெரியும். அப்பத்தான் நம்மளெல்லாம் ஒருங்கிணைக்கணுங்கிற எண்ணம் வரும் சார். அவங்க மேலும் மேலும் ஏதோ வகையில் நம்ம அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ஓட்டு போடலாம் போட்டு அவங்களை வெற்றி பெற செய்து விட்டால் அவர்கள் அதிகாரம் மமதையிலே இருந்து கொண்டு உங்களை போன்றவர்கள்ல இன்னும் 1000 பேர் இந்த ஒற்றுமை பற்றி பேசினாலும் அவர்கள் வாயிலேயே பேசட்டும், எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு உண்டு, மத்தியிலே மோடி செல்வாக்கு உண்டு என்று உங்களை எல்லாம் உதாசீனத்தான் படுத்துவார்கள். உண்மைகள் எல்லாம் பதில் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. முதலில் நம்மளுடைய முதல்ல வந்து நீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஆய்வு திருநாவுக்கரசர் இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நீங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சுதான் வந்து எங்க அப்பா அவங்களுடைய வரலாறு சொல்லுவாருங்க ஐயா. இது உண்மையா ஐயா? முதலில் ஏன்னா ஐயா, இப்போ நீங்க தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவுக்கும் செல்வாக்கு சேர்த்ததா வந்து சொன்னார் ஐயா. அவர் வந்து தற்போது இல்லை. அழகு திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் இந்த மும்மூர்த்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஐயா முன்னாடி 91-96 அவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் இவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சதா வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஐயா.
இரண்டாவது இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல ஒற்றுமை இல்லைன்றது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம விவாதம் இல்லைங்களா, கட்சி வந்து தலைமையிடம் சரியில்லாம போயிட்டு இருக்குன்னு அவங்க இதுக்கு முன்னாடி நின்று எம்எல்ஏவோ அமைச்சர்களோ இப்போ தற்போது ஆளுங்கட்சியில இருக்கும்போது நம்ம மக்கள் ஏன் இது சரி மன்னிக்கணும், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல அமைச்சரோ அடுத்த முறையும் நம்ம வந்து நின்னு போட்டியின்றி ஜெயிக்கணும், போட்டி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்ன்ற மனப்பான்மையோட செய்ய வரலையே அவங்க. அடுத்த முறை வந்து நம்ம பிரச்சாரமே போலினாலும் உங்களை மாதிரி நீங்க உங்க தொழில எப்படி வச்சிருந்தீங்களோ திருச்செங்கோடு அந்த மாதிரி அந்த மனப்பான்மை ஏன் இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஐயா இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சுற்றுப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களையா, அவங்க வந்து உழைத்து நாங்க வந்து வேலை செஞ்சிருக்கோம், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது என்னங்க சொல்றது நம்ம முதியோர் பென்ஷன்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா, மற்றவர்களுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா நமக்கு வந்து 2000 தான் இப்பதான் உயர்த்திருக்காங்க ஐயா. அதையும் வந்து மாதம் கொடுக்கறது இல்ல, 2 மாதத்துக்கு ஒரு முறைதான். அதையும் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் எம்ஜிஆரால நாங்க வாழ்ந்தோம், ஆனா இந்த ஆட்சி ஆளுங்கட்சி இருந்தும் நமக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு மனத்தாங்களும் இருக்கு ஐயா. சார் நான் வந்து வெள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பேசினேன். இப்ப எங்க வெள்ளூர் மாவட்டத்துல வந்து எஸ்ஆர்கே அப்பு நிக்கிறார் சார். அவர் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் சார், வெள்ளூர் மாவட்ட செயலாளர். அவர் பாத்தீங்கன்னா கடந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா காட்பாடி தொகுதிக்கு ஃபுல்லா இறங்கி ஒர்க் பண்ணிருந்தார் சார். காட்பாடி தொகுதி துரைமுருகனுக்கு எதிராக சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2006ல 2600 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தார் துரைமுருகனை எதிர்த்து. ஆனா இந்த முறை அவர் காட்பாடியில இருந்தா 100% அவர் தான் சார் வெற்றி. இது வந்து பாத்தீங்கன்னா கேசி வீரமணி இருக்காருங்களே, அவர் இதை பண்ணி இவரை காட்பாடியில நிக்காத மாதிரி வேலூருக்கு வேலூர் தொகுதி மாத்தி கொடுத்துருக்காங்க சார். அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அதை சொன்னாரு. ஆமா, இதுக்கு முழுக்க அவரோட காரணம் தான் கேசி வீரமணி. அதாவது இவங்களோட இப்ப இருக்கிற கருத்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி இல்ல சார். இருக்கிற காசும் இருக்கிற இதுவும் நம்ம காப்பாத்தின்னு இந்த எலெக்ஷனோட ஓடிடுற மாதிரி இருக்காங்க சார். இப்ப இருக்கிறவங்க தலைமையில இருக்கிறவங்க அமைச்சருங்க எல்லாம். அண்ணா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பேசுறேன் சார். கூட்டணிக்கு இந்த வாட்டி ஆதரவு கொடுத்துருக்கோம். கடந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து நாங்க எம்ஜிஆர் கொடி வச்சு அம்மா கொடி வச்சிருக்கோம், நீங்க அண்ணா எம்ஜிஆர் கொடி இது வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஒன்னா தேர்தலை சந்திச்சாக்கா ஒரு அதிமுக முழுமையான ஒரு திருப்தியா இருக்குன்ற கண்டிஷன்ல பேசினாங்க. நாங்க கடந்த முறை அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். ஆனா அவங்களுடைய போக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்சியை உடைக்கணும்ன்ற மாதிரி வேற மாதிரி போகுதுனால இந்த முறை வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபி கூட ஒரு அடமானம் போயிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா பிஜேபி சொல்ற அனைத்தையும் நீங்க வந்து ஏத்துக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன்ல இருக்கிறீங்க. அதனால பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நீங்க வந்து ஏற்கனவே இங்க வந்து கவர்மெண்ட் அனைத்து இந்த திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிட்டிங்லயே வந்து 4 சீட் எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா 3 சீட்டு தான் அவங்க கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாத நீங்க அதையே நீங்க ஏத்துக்கின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறீங்க. இப்ப நாங்க வந்து பாண்டிச்சேரியில கொஞ்சம் வலுவா இருக்கிறோம். நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து அது மறுத்த காரணத்தால நாங்களே அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தமிழ்நாட்டுல செட்டிங்ல இருக்கிறீங்க, பாண்டிச்சேரியில கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அந்த ஒரு 3 சீட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கூட நீங்க எப்படி வந்து நீங்க ஒத்து போய் இது போறீங்கன்றது எங்களால அதை ஏத்துக்க முடியல. ஏன் இந்த அளவுக்கு கட்சி பலகீனமா போகுது, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா உங்களை நம்பி இப்ப வந்து நீங்க ஜூம் மீட்டிங் வச்சு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு ரசிகர்கள் வந்து உங்க பின்னாடி இருக்கணும்ன்றது. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்ற நீங்க ஒரு தீர்க்கமான முடிவு சொன்னீங்கன்னா நம்ம அவங்களை ஏத்துக்கலாமா இல்ல நமக்குன்னு ஒரு இதை வந்து ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்து டிடிவி போல நம்மளும் வந்து ஏடிஎம்கேவை இது பண்ற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணலாமா அப்படின்ற கருத்து நீங்க தான் சார் சொல்லலாம். இல்ல அதாவது எந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு எம்ஜிஆர் உருவாக்கி இந்த கட்சிக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன். இது ஒண்ணு. ஆனா நாம இந்த கட்சிக்குள்ள என்ன உருவாக்க நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். புரட்சி தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இந்த இயக்கத்தில் இருந்த அனைவரையும் ஒருங்கிணைத்த அதிமுகவை நாம உருவாக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நாம அமைக்கணும்.
அடுத்து தொண்டர்களால இந்த கட்சிக்குள் ஒரு தலைமையை நாம வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைமைங்கிறது வந்து பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, நகர அளவுல ஒன்றிய அளவுல ஒரு நாளைக்கு வேட்பாளர் அப்படின்னா கூட அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் யாரை அதிகம் விரும்புகிறார்களோ அவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதை நோக்கித்தான் நம்ம வந்து பயணிக்கணும். பல பேர் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று இதுல இருக்கிறவங்க கூட நம்மள சும்மா அப்படி உசுப்பி விடுவாங்க. நீங்க என்னங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, இறங்குங்க களத்துல, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. அதாவது நான் வந்து எனக்கு ஒரு பதவி, இப்ப தினகரன் போராடுறாருன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கு போராடுறாரு. எனக்கு அப்படியெல்லாம் வந்து ஆசைகள் வந்து இல்ல. ரெண்டாவது, எனக்கு ஒரு பதவி வேணும்னா இப்ப அதிமுக எவ்வளவு பேர் இப்ப திமுக 2018 அப்புறம் போய் சேர்ந்து எம்எல்ஏ, நாளைக்கு அவங்கள சில பேர் அமைச்சர்களா கூட வந்து வரலாம். அப்படின்னு நானும் பண்ணிருக்கலாம்ல. நான் ஏன் இந்த 3-4 ஆண்டு காலமாக கடுமையாக போராடிக்கிட்டே வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அடையாளப்படுத்தி எம்ஜிஆர் உருவாக்கியவர்களில் அன்றைக்கு மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினர் நான். அப்ப எம்ஜிஆரது பெயரையும் எம்ஜிஆரது கட்சியையும் தாங்கி பிடிக்கிற சக்தியாக நிக்கணும்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். இந்த தேர்தலோட நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லை. இந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெற முடியாவிட்டாலும் சரி, இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு வலிமையான தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை இந்த கட்சிக்கு வந்து நம்ம உருவாக்கணும். மாற்று கட்சி ஆதிக்கம், நீ வந்து பிஜேபி இல்லாத கூட்டணி, பிஜேபிக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட விரோதமா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் இந்த கட்சிக்குள்ள தலைமையை திணிக்கிறாங்க. எனக்கு என்ன பிஜேபி நிலைன்னா, நீங்க மற்ற கொள்கையெல்லாம் விடுங்க. அதாவது அதிமுகவுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்ணயிக்கிறாங்க. அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். இந்த தொண்டர்களாலதான் ஒரு தலைமை உருவாக்கப்படுகிறத மாற்றி இவங்களா ஒரு பொதுக்குழு, இந்த அமைச்சர்களை வைத்து ஒரு பொதுக்குழுவை வச்சு அதுல ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டா ரெட்டலை சின்னம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து இந்த கட்சியில அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சொல் பேச்சு கேட்கிறவர்கள் தான் அதிமுக தலைவராக இருக்க முடியும் என்ற நிலையை வந்து கொண்டு வர்றாங்க. எம்ஜிஆர் கட்சி என்பது, எம்ஜிஆர் எண்ணங்கள் என்பது, எம்ஜிஆரை வழித்தொடர்ந்து வருகிற அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும். இன்னும் 2 வாரம் அல்லது 3 வாரம் தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக அந்த முடிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான தலைமையில நம்ம வந்து செயல்படுவோம். அப்படி பொதுச் செயலாளருக்கு வந்ததுன்னா நிச்சயமா நான் போட்டி போடுவேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பொறுமையா இருங்க, 1 மாசம் 2 மாசம் 2021 கடைசியில அதிமுக பொதுச் செயலாளருக்கு நம்ம போட்டி போடுவோம். அன்னைக்கு யாரு வேணாலும் நிக்கட்டும். நான் இவங்க மாதிரி வந்து நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வேண்டாம்னு நினைக்க மாட்டோம். சசிகலாவும் இந்த கட்சிக்குள்ள வரட்டும், எடப்பாடியும் இந்த கட்சியில இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், எல்லோரையும் எதிர்த்து நின்று தொண்டர்கள் பலத்தோட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக நாம போட்டியிடுவோம். அன்றைக்கு நம்ம பலத்தை வந்து நிரூபிப்போம். அதற்கு பிறகு இந்த கட்சி நடப்பது என்பது வந்து கொடி பிடிக்கிற தொண்டர்கள் எடுக்கிறது தான் முடிவா இருக்கணும். உங்க சட்டமன்ற தொகுதியில யார் வேட்பாளர் என்பது அந்த தொகுதியில் இருக்கிற 10,000 அதிமுக தொண்டர்கள் கூடி இவர்தான் இந்த தொகுதிக்கு வேட்பாளர் என்பதை தலைமை கேட்டு அறிவிக்கணுமே ஒழிய, தலைமைக்கு வால் பிடிக்கிறவங்க தொகுதிக்கு போய் நான் தான் வேட்பாளர் என்று போகக்கூடாது. அதனால வந்து இப்ப இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துகிற எந்த செயலும், ஆனால் ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிற குறை நிறைகளை நமக்குள்ள கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த தொண்டர்கள் மனம் சோர்ந்து விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். சில பேர் மாற்று கட்சி கூட வந்து போயிடுவாங்க. அதனால வந்து இல்ல, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக வலிமை பெறும் என்கிற அளவுல வந்து நம்ம இதை கட்டமைக்கிறது தான் நினைக்கிறோம். நான் மணால் பேசுறேன் சார், மன்னார்குடி சசிகலா ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து அதிமுக அப்ப இருந்து நம்ம வந்து அப்பா காலத்துல அதுதான் இருக்கோம், நம்ம இருக்கோம். ஆனா வந்து இப்ப இந்த சொல்ற இதே ஊரு எனக்கு உறவினர் தான், அந்த சமூகத்து பேசணும்னா உறவினர் தான். சசிகலா மேலே எங்களை யாரும் ஒண்ணும் செய்யல, செஞ்சது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து நம்ம வந்து இன்னைக்கு பழனிசாமி வந்து இன்னைக்கு இந்த கேபி முனுசாமி இவெல்லாம் வந்து நமக்கு யாருன்னு தெரியாது, எங்கேயே இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த இவர் வந்தாரு, இன்னைக்கு வந்துட்டு போய் பிஜேபி அடிமை, அதாவது அம்மா இருக்கும் போது கையெடுத்து கும்பிட்டவர் தான் இது மோடி. ஆனா இன்னைக்கு போய் ஒரு தமிழ்நாடு பிரதமரை போய் வடநாட்டுல கால் விழுது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தமிழ்நாடு பிரதமருக்கு. அது நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மண்ணால இருக்கோம், நாங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும்னு ஆசை எங்களுக்கும்.
நான் மன்னார்குடி பக்கம் மன்னாடு தான். எனக்கு வந்து சசிகலா மேல் உறவினர் முறையில தான் நாங்க இருக்கோம். சரி. ஆனா ரெட்டலை தான் ஓட்டு போடணும் இருக்கோம். ரெட்டலை தான் ஓட்டு போடணும் இருக்கும். ஆனா தலைமை யாரு? எனக்கு தலைமை யாருக்கு ஓட்டு போடுறது? அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு ஓட்டு போட்டோம். எம்ஜிஆர் அந்த காலத்துல நான் பிறக்கல, அதனால நான் ஓட்டு போடல. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு போய் ஓட்டு போடுறதா, இபிஎஸ் ஓட்டு போடுறதா கேட்டா அது ஒரு பொறுப்பு இருக்கா? அது அதிமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு தேதிக்கு நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் தேர்ந்தெடுத்துக்குவோம். பொதுச்செயலாளர் போட்டு நீங்க போட்டியிடணும், தகுதியான ஆள போட்டியிடணும். பொதுச்செயலாளருக்கு எல்லாரும் போட்டு சொல்லக்கூடாது. பொதுச்செயலாளருக்கு 100% 100% நான் போட்டியிடுறேன். அதுல வந்து என்ன யாரு வேணாலும் போட்டியிட்டு பாத்துக்கலாம். அது தகுதி ஒண்ணுமில்ல. தகுதி நீங்க போட்டியிடலாம், எல்லாரும் போட்டியிட தகுதி இல்ல. இன்னைக்கு ஜெயக்குமார் பேசுறாரு, கேபி முனிசாமி பேசுறாருன்னா என்ன பேசுறது தெரிஞ்சு போய் பேசுறது கிடையாது. ஒரு இன்னைக்கு ஆயிரத்தி மூர்த்தி என்ன கேட்டாரு, ஒரு ஆயிரத்தி மூர்த்தி ஒரு தமிழ்நாடு முதல்வர் என்ன கேட்டாரு உங்களுக்கு தெரியும். தெரியாம இருந்திருக்காது உங்களுக்கு ஒண்ணு. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆளு இல்ல. அவர் பழனிசாமி கெட்டவனால பேச வரல. அவர் வந்து ஒரு முதல்வர், நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர் இருக்காரு. எப்படி வந்தாருலாம் நம்ம தெரிஞ்சு வச்சு பேச வேண்டாம். நான் இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு முதல் எல்லாருக்கும் முதல்வர் வரும்போது அவரை வந்து என்ன கேட்டார் ஆயிரத்தி மூர்த்தி, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அவங்க தெரிவிக்க அவங்களும் தெரிவிக்கல. இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு பேசுவோம், தேர்தல் முடிச்சுட்டு பேசுவோம். ஆடிட்டர் குருமூர்த்தி பத்தி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவங்களே போய் பாரதிய ஜனதா கட்சியோட மண்டி போட்டுருக்காங்க. நீங்களே சொல்றீங்க சார் 40 தொகுதி ஜெயிக்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சார் ஜெயிக்கிறதுக்கு எப்படி சார் சாத்தியம்? கோயம்புத்தூர் கவுண்டமலை தொகுதியில இருந்து பேசிட்டு இருக்கிறேங்க. கோவை வடக்கு வந்து அம்மன் அர்ஜுனுங்க, அவரை தூக்கி கோவை தெற்கு கொடுக்குறாங்க. எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அந்த தொகுதியில ஆள் இல்லையா? அப்ப வந்து இவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்களா? இல்ல, தெற்குல இருந்து அம்மன் அர்ஜுனன் வடக்கு வந்திருக்காரு. வடக்கு வந்திருக்கிறாருங்க. ஆல்ரெடி எம்எல்ஏ தானே தெற்குல. அப்ப நீ கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனீங்கன்னா நீங்க கோவை வடக்குல இருக்கிறவங்க சீட் கொடுக்க வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு தேவையான ஆளுகள் நீங்க கூட கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஜால்ரா போடுறோம் கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கின்னு இருக்குங்க. அந்த ஓட்டு வங்கின்னு பாத்துட்டீங்கன்னா அமமுகவும் தனியா போயிருச்சு. நம்ம தனிப்பட்ட முறையில் நிக்கிறோம். இந்த பிஜேபினால 30% ஓட்டு நம்மளுக்கு அதனாலே போகுதுங்க. எப்படி சார் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஏடிஎம்கே ஜெயிக்கும்? கண்டிப்பா நிச்சயமாக சொல்றேன் சார், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுல 2011 2016 தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று சிறப்பான வெற்றி. அந்த வெற்றிக்கு எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ண முடியல. அம்மாவை எதிர்த்து என்ன அரசியல் பண்ணணும், அப்ப அம்மா மேல என்ன குறை சொல்ல அப்படிங்கிற எந்த ஒரு அஜெண்டாவும் அவங்க கிட்ட இல்ல. 2016 தேர்தல் நல்லா தெரியும் உங்களுக்கு. என்ன குறை சொல்ல 234 இரட்டையில தான் நின்னோம். அவ்வளவு அம்மாவை வெற்றி பெறப்ப எதிர்த்து குறை சொல்ல அஜெண்டா இல்லாம அவன் திமுகவே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அப்ப இப்ப நம்ம கட்சியில அம்மா இழந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட சூழல் இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி திமுகலையும் ஏற்பட்டிருக்கு. திமுகவும் ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் கிட்ட போய் நின்று கடைசியில அந்த சின்னத்துக்காக போராடி தன்னை கட்சியை நிலைநாட்டிக்கிறதுக்கு நடக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு பிஜேபி கிட்ட சிக்கிருக்குமே ஒழிஞ்சு எதிர்கட்சிகள் கட்டமைக்கிற பிஜேபி எதிர்ப்ப நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட நிலைப்பாடு. கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனை மாதிரி அது எப்ப வேணாலும் பேசி சரி பண்ணலாம். ஒட்டுமொத்த தொண்டர்களும் ரெட்டலையை தான் விரும்புவாங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைப்பாடை எடுக்கணும். பிஜேபி எதிர்ப்புங்கிறது எதிர்கட்சிகள் கட்டமைக்கிற ஒண்ணு. இன்னைக்கும் ஆளுங்க நம்ம ரெட்டலை நம்ம அரசாங்கம் செயல்படுறது செயல் திட்டத்தையோ நம்ம கொண்டு வந்த செயல் திட்டங்களையோ குறை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. இல்ல திமுக வந்து அண்ணா திமுக எதிர்க்கிறாங்களா பிஜேபி எதிர்க்கிறாங்களா? ஐயா இந்த தேர்தலை திமுக பிஜேபின்னு ஓடிக்கிட்டு இருக்கியா? திமுக அதிமுக அப்ப இதுதான் நான் சொல்றது. அப்ப இதத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புறாங்க. தேர்தல் களத்தை திமுகவுக்கு பிஜேபிக்கும் எதிரானதாக திருப்புறாங்க. அப்ப பிஜேபி விட்டு தள்ளி வந்து நின்று நாங்க அண்ணா திமுக வெர்சஸ் திமுக என்கிற அளவுலதான் பண்ணணும். அப்ப அம்மா ஏன் பிஜேபி எதிர்த்தாங்க, திமுக எதிர்த்தாங்க 2014? அம்மா ஏன் வந்து 2016 தனிச்சு நின்று அண்ணா திமுகன்னு சொல்லி நின்னாங்க? ஏன் அம்மாவுக்கு வந்து மோடி ஃப்ரெண்டு தானே? அம்மா இருக்கிற ஆளுங்க தான் இன்னைக்கு அம்மா தான் இருக்காங்களா? அம்மா இருந்தா இப்படி பேச போறது இல்லையே.
அம்மாவோட கட்ஸும் அம்மாவோட முடிவு எடுக்கிற திறமையும் இன்னைக்கு இருக்கிற தலைமைக்கு இல்லைங்கிறதா எல்லாருக்கும் தெரியுமே. அதனால என்ன மோடி தலைமையை வந்து ஏத்துக்க சொல்லி அம்மா சொல்லிட்டு போனாங்களா? எனக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் தலைமையை முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? மோடி தலைமையில நீங்க செயல்படுங்க, இல்ல மோடி வந்து ஒரு 2 டம்மிய நியமிப்பார் இந்த கட்சிக்கு, அவங்க தலைமையில செயல்படுங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? இப்ப களம் நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. களம் பாரதிய ஜனதா கட்சி திமுக வந்ததுன்னா அண்ணா திமுக அழித்து போயிடும். அதை விடக்கூடாது. அண்ணா திமுக திமுகன்னு வரணும், அப்படின்னு வரணும். அந்த களம் வந்து இருக்கணும். அதான் விரும்புறேன் நானும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேசுறேன். பேசுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கு. அம்மா வந்து 2016 என்ன சொன்னாங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு சுத்தமா தயங்கினாங்க, பிஜேபியை எதிர்த்தாங்க. பிஜேபி கூட்டணி வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியோட ஓட்டுகளையும் வந்து அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக யார் தலைமையில இயங்குதுன்னு நமக்கு தெரியல. அதிமுக தலைமையில இயங்குதா இல்ல பிஜேபி தலைமையில இயங்குதா தெரியல. அதே பாத்தீங்கன்னா அதிமுக பிரிஞ்சு இப்ப அண்ணா திராவிட கழகம்னு சொல்லி திவாகர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அமமுகன்னு சொல்லிட்டு டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்காரு. எல்லாரும் சரிஞ்சு இருக்கும் போது இந்த இது கட்சி யார்தான் காப்பாத்துறது, யார்தான் வருவாங்க? அதே மாதிரி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதிலும் வரல எனக்கு. பண்ண போறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், எலெக்ஷன் மெசேஜ்ல சொல்லியிருந்தேன் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அதாவதுங்க, நாம வந்து என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், ரெட்டலை சின்னம் தான். நீங்க பல பேர் இப்ப தினகரன் ஆதரிக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க களத்துல இறங்குவாங்க, அது மாதிரி எல்லாம் நம்மளை வந்து அது உசுப்பேத்தி விடுற செயல். சில பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க விருப்பம் இருக்கும், அவங்க உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல மோடி கூட்டணி இருந்தா தான் அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்முடைய வழிகள் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை சின்னம், அதிமுகவுல எம்ஜிஆரை நம்பி அம்மாவை நம்பி வந்த 1.5 கோடி தொண்டர்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்ற கொள்கைகள் எல்லாம் விட்டுத்தலுங்க, எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த கட்சி அவர்களுக்கு பிறகு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கொள்கைகளை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இல்ல அந்த ஆளுமே நம்ம வந்து உருவாக்கணும்ல. நம்ம வந்து தொண்டர்களால ஒரு தலைமை இருந்துச்சு. இப்ப 2 பேருமே இல்லாத போது அது வந்து மோடி கையில போன மாதிரி தான் இப்ப அவங்க சொல்லதானே கேட்டுட்டு இருக்காங்க. அதை அங்கிருந்து வந்து நம்ம வெளியில எடுக்கணுங்க. அதை எடுக்கிறதுக்கு என்ன, நீங்க மோடி கையில இருந்து யாரு கொண்டு போய் கொடுத்தா? எடப்பாடி பழனிசாமியும் பன்னீரும் தானே கொடுத்தாங்க. அப்ப இந்த அதிமுக தொண்டர்கள் விரும்பி இருந்தா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்திருக்கணும்ல, ஏன் பெற முடியல? அப்ப தொண்டர்கள் அதை விரும்பல அப்படிங்கிறதான வருது. ஒரு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பன்னீர்செல்வம் மட்டுமே அதிமுக கிடையாது, அவங்க 2 பேரும் இந்த கட்சியில உறுப்பினர்கள், அவ்வளவு தானே. அப்ப என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப வந்து இதனால வந்து எல்லாம் செதஞ்சு போயிருந்தனால ஒட்டுமொத்த யாரும் செதறலீங்க. நீங்க திவாகருக்கும் அதிமுக என்னென்ன சம்பந்தம்? நீங்க ஏன் என்ன வந்து அனாவசியமா சில பேரை பற்றி தனிப்பட்ட விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க? திவாகர் சசிகலாவுக்கு அண்ணனோ தம்பியோங்கிறத தவிர அந்த ஆளுக்கு அதிமுக என்னென்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. நீங்க எப்படி திவாகர் பேசுறது எல்லாம் ஒரு பேச்சா நம்ம வந்து அதிமுக எடுத்து பேச முடியும்? நான் அதனாலதான் சொல்றது, நம்ம வந்து உண்மையான அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை, இந்த 1.5 கோடி தொண்டர்கள் அவர்கள் வகுத்த வழியில தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை. திவாகர்ங்கிற ஒரு மிகப்பெரிய புரோக்கர், அம்மா காலத்துல அதிகமா கொள்ளையடிச்சவன், அவனுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நான் அந்த கதையை சொல்லலங்க. இப்ப அதை நீங்க சொல்றீங்க திவாகர் ஒரு பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கானே, வச்சுட்டு போறான், அதை பத்தி என்ன? திவாகர் கட்சி வச்சிருக்கலாம், நீங்க 1.5 கோடி அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை. பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி, இதை நோக்கி தான் நாம வந்து பயணிக்கணும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நான் அம்மாவுடைய பித்தண்ண, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பித்தண்ண. இப்ப வந்து நீங்க அதிமுக நீங்க சொல்றீங்க, ஆனா அதிமுக அவங்க உங்களை மதிக்கிறதுல. இப்ப பாருங்க, சைதை துரைசாமி வேட்புமனு தாக்கல் பண்ணல, வேட்புமனு தாக்கல் பண்ணாம அவருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க நான்லாம் அதிமுக சொல்லிக்கிறோம், உங்களை கூப்பிட்டு அந்த சீட்டை கொடுக்கலாம்ல, ஏன் அது மாதிரி பண்ண மாட்டாங்க? அப்ப என்ன காரணம்? அது எம்ஜிஆர் என்பவர் வலிமையானவர்ங்கிறது அடுத்த தேர்தல்ல ராஜா முகமதுக்கு நம்ம மதுரையில சீட்டு கொடுப்போம். அடுத்த தேர்தல்ல யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு செய்வோம்.
நீங்க வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தல்ல மட்டுமே வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்ல. நீங்க ராஜா முகமதுக்கு ரொம்ப உடம்பு ஏறிடுது, வெயிட் ஏறிடுது, என்ன பண்ணுவீங்க? இழைக்கிறீங்க இல்லையா? அது உடம்பு வெயிட்ட குறைக்கிறீங்கல்ல. அது மாதிரி இந்த கட்சி என்பது வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சது. திமுக அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தது, மீண்டும் இணைந்தது, வலிமையான கட்சியாக மீண்டும் விளங்கியது. அதுபோல அம்மா மறைவுக்கு பிறகு நிச்சயமா இந்த முறை நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதற்குரிய சூழ்நிலை இருப்பதாக தெரியல அப்படிங்கறத பெரும்பாலானவர்கள் இங்க வந்து கருத்து சொல்றாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் இந்த இயக்கத்துல தொடர்ந்து பயணிப்போம், இந்த இயக்கத்தை கட்டமைப்போம், வலிமைப்படுத்துவோம். வருகிற தேர்தல், இந்த மே 2ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை நம்ம உருவாக்குவோம். இந்த தேர்தல் இவங்க என்ன நமக்கு சீட்டு கொடுக்கறது? அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நாம இப்படி ராஜா முகமது நம்மளும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். குடியாத்த தொகுதியில இருந்து பேசுறேன். ஹலோ, இந்த பரிதான நிக்க வச்சிருக்காங்க. நமக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு நாம வந்து அவங்களுடைய வெற்றிக்காக தான் நாம உழைக்கணும். நமக்குள்ள இருக்க மனசு வேறுபாடு, கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். எலெக்ஷன் வரைக்கும் ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கு பின்னால நாம பேசிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இப்போ நமக்கு தேவை ஒரே குறிக்கோள், வெற்றி தான். அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அவரு வெற்றி பெற்றா நம்ம அமைச்சர் மேல முதலமைச்சர் பேரெல்லாம் வந்து கேஸ் போடுவேன், ஊழல் பத்தி விசாரிக்க தனி சிறப்பு நீதிமன்றம் எல்லாம் வெயிட் பண்றாரு. அதே அடுத்தது நாம ஏன் சொல்லக்கூடாது? கலைஞர் முதல்ல கொண்டு அவர் 71ல இருந்து அவர் செஞ்ச ஊழல், அவர் என்ன முதல்ல என்ன சொத்து சேர்த்து வச்சிருந்தாரா, என்ன இருந்தாரு, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து 4வது பணக்காரர் 5வது பணக்காரா இருக்காரு, ஆசியாவிலேயும் பெரிய பணக்காரர். அவருக்கு மட்டும் எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சு, அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு வந்துச்சு, அதை விசாரிக்க ஒரு நிமிஷங்க. இந்த நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் அதிமுக தொண்டர்கள் வழி நடத்தப்படக்கூடாது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னா தூக்கி அவங்க உள்ள போடுங்க, அவங்க மேல வழக்கு போட்டு போறாங்க. இதுக்காக நீங்க நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு அதுல ஏதாவது பங்கு இருக்கா? எனக்கு அதுல பங்கு இருக்கா? அப்ப தப்பு செஞ்சவன் அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு போறான். நீங்களும் நானும் அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? நீங்க ரெண்டாவது மக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு இந்த இன்டர்நெட் யுகத்துல வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க. நீ இன்னைக்கு ஏன்டா ஊழல் பண்ணா, இல்ல நீ 77க்கு முன்னால நீ ஊழல் பண்ணு போய் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? எவன் ஊழல் பண்ணானா அவனை தூக்கி உள்ள போடுங்க, நடவடிக்கை எடுங்க. நீங்க மக்கள் இடத்துல வந்து இந்த கட்சி நிற்பிய இவன் ஊழல் பண்ண நீங்க போய் பாதுகாக்க நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லைங்க. யாராவது ஒரு அதிமுக தொண்டை கிட்ட காசு வாங்காம இவங்க வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க? சட்டத்துல ஒரு சின்ன வேலை போய் கேட்டா கூட 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். அப்ப அதனால இவங்க இந்த திருட்டு பசங்களை ஆதரிக்கிறதுக்கு அதிமுக கட்சிக்கு பின்னால இதை கேடயமாக பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். சரி, கரெக்ட். நம்ம அதாவது நம்ம உடன்பெருமை கலைஞர் இது தலைவர் சொன்னது என்னன்னா, தப்பு செஞ்சோம் தண்டிச்சே ஆகணும், தண்டனை பெற்றுதான் ஆகணும்னு அவர் கொள்கை, உறுதியான கொள்கை. அதுல வந்து எந்த மாறுபாடும் கிடையாது. யாரு தவறு செஞ்சாலும் தப்பு தான், அதை திருத்தணும், திருத்தலைன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்கணும்னு அவர் கொள்கை. அன்னையில இருந்து 72ல இருந்து அவரு அதே தாங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே தொண்டனும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது, ஒரு விசுவாசி. ஓகேங்களா? உங்களோட மீட்டிங் ரெகுலரா நான் பாத்துட்டு இருக்கிறேன். ஆனா பேசுறது எல்லாமே உங்களோட மீட்டிங் பார்த்துட்டு அப்படியே மைண்ட்ல உங்களோட இதுலயே போற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த பேஸ்புக்ல 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முதலமைச்சரையும் ஃபாலோ பண்றேன், இவரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துலயும் ஏடிஎம்கே ஒரு சப்போர்ட்ல போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து இப்போதைக்கு 2 பேர் பிரிச்சிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். எம்எல்ஏஸ் இவங்களே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 60%, அவர் 40% அப்படி பிரிச்சு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு. உங்களோட கருத்து சொல்ல முடியுங்களா? சரி, நீங்க எந்த தொகுதியில இப்ப வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க? நான் பணியாற்றி கவுண்டம்பாளையம் தொகுதி சார். எப்படி இருக்கு கவுண்டம்பாளையம் தொகுதியில நிலவரம்? இங்கத்தோட நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அருண்குமார் உறுதியா ஜெயிச்சிருவாரு நம்புறீங்களா, இல்ல சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஆர்ஜி லைன்ல இருக்காரு அங்க.
டிஎம்கேல யார் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நான் இனி அந்த நியூஸை பார்க்கல. அதனாலதான் சரி உங்களோட கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு கூப்பிட்டேன். சரி பேசுவோம். நம்ம இன்னும் 3 வாரம் இருக்குது இல்லையா? நம்ம அதிமுக ஜெயிக்கணும்னு விரும்புறோம். அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியிலேயே நம்ம வந்து பயணிப்போம். நம்ம என்றைக்கும் அதிமுக தான். அதிமுகவை வலிமைப்படுத்துகிற செயல தான் நம்ம இருப்போம். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம். ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அழுத்தத்திலிருந்து பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுப்போம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.